மெஷின் லேர்னிங்ல டேட்டாவை வந்து நாங்கள் நியூமரிக்கல் ஃபார்முலா ரெப்ரசென்ட் பண்ண நம்பை லைப்ரரியை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டுடே வீடியோவில் வந்து நம்பை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துடலாம். இந்த சேனலில் வந்து நீங்கள் புதுசான இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நான் சிவானுஜன். என்னோட சேனலில் வந்து டேட்டா சயின்ஸ் ஏஐ மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து எங்களோட சீரீஸில் வந்து முதலாவது முடியல் நம்பை. ஸோ நாங்கள் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஏஐ டியூட்டோரியல் சீரீஸ். ஸோ இதில் நம்பைன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ ஷார்ட் ஃபார் நியூமரிக்கல் பைத்தன். நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அது என்யூஎம் வந்து நியூமரிக்கல் ஃபர்ஸ்ட் 3 வேர்ட்ஸ் அண்ட் பைத்தன்ல பாத்தீங்கன்னா பிஒய். ஸோ இந்த கம்பினேஷன் நம்பைன்னு சொல்றாங்க. ஸோ இது கொமனா வந்து கால்குலேஷன், ஒரு கால்குலேட்டர் மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு கால்குலேஷன் சொல்றது, அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன் இந்த மாதிரியான பர்பஸுக்கு வந்து கூட நியூமரிக்கல் கம்ப்யூட்டிங் ஒரு சயின்டிபிக் கம்ப்யூட்டிங்க்கு வந்து இந்த நம்பை லைப்ரரியை வந்து காமனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் ஸ்டப் லைக் மெஷின் லேர்னிங். ஸோ மெஷின் லேர்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா கூட இந்த இமேஜ் ப்ராசஸிங் இருக்கு. இல்லாட்டி காமனா வந்து இந்த மெஷின் லேர்னிங்கை பொறுத்தவரையில் இந்த டேட்டா வந்து நம்பர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த டேட்டா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கல வந்து அந்த நம்பர்ஸ்ல இருக்கிற பேட்டர்ன்ஸை தான் நாங்கள் என்ன கொமனா வந்து என்ன ஃபிகர் அவுட் பண்ணும், அதுல இருக்க என்னென்ன பேட்டர்ன். ஸோ இந்த நம்பரை கன்வெர்ட் பண்ணும்போது இந்த நம்பரை ரிப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபார்மேட் தேவை. அந்த ஒரு ஃபார்மேட் தான் எங்களுக்கு இங்கே நம்பை வந்து கொடுக்குது. ஸோ இப்போ நிறைய ஃபார்மேட் நாங்கள் போக பார்ப்போம், மல்டி டைமென்ஷனல் அரே ஃபார்மேட். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து எங்களுக்கு நம்பை வந்து இங்கே கொடுக்குது. அதில் வந்து நம்பை ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை பிளே பண்ணுது மெஷின் லேர்னிங். என்ன சொல்லுவாங்க என்ன, நீங்க மெஷின் லேர்னிங் வேர்ல்டுக்கு வரணும்னா கட்டாயம் நம்பை தெரிஞ்சு வரணும், நம்பை தெரியாம மெஷின் லேர்னிங் வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து நம்பை லைப்ரரி கொடுக்குது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதோட நம்ம வந்து இமேஜ் ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கு. இமேஜ் பாத்தீங்கன்னா எல்லாமே எங்க வேல்யூஸ் எல்லாம் பிக்சல் பேஸ்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2D கிரே ஒரு இமேஜ் எடுத்தீங்கன்னா லைக் ஹைட் வெயிட் இருக்கும், அதை வந்து 2D வந்து நாங்க ரிப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அங்க இருக்கிற பிக்சல் வேல்யூ ஒவ்வொன்றையுமே வந்து என்ன ஒரு அரே ஃபார்ம்ல ஒரு நியூமரிக்கல் ஃபார்ம்ல ரிப்ரசென்ட் பண்ணுறது நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் டைம் இப்போ ஒரு கலர் இமேஜ் எடுத்தோம்னா அதுல ஒரு 3 சேனல் இருக்கு. ஸோ உங்களுக்கு மேபி டேர்ம்ஸ் புதுசா இருக்கு இமேஜ் பற்றி. ஃபியூச்சர்ல வந்து அப்படி இமேஜ் ப்ராசஸிங் மிஷின் லேர்னிங் டீப் யூஸ் பண்ணி பண்றேன்னு பார்க்கலாம். ஸோ அங்க வந்து ஆர்ஜிபி ரெட் கலர், கிரீன், ப்ளூ அந்த 3 சேனலையும் வந்து 3D, அதாவது 3D அரேல வந்து எங்களை ரீப்ரசென்ட் பண்ணக்கூடியமே. ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்கு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் ஒன்றாங்க இந்த டேட்டா சயின்ஸ்ல வந்து. ஸோ அதோட வந்து நம்ம பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு டேட்டா ஹேண்டில்னா கோமோஜீனியஸ்ன்னு சொல்ல வர்றது என்னென்னா சேம் டேட்டா, அதாவது இன்டீஜரை தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதே நேரம் ஃப்ளோட்டை தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோமோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணிக்கிறது. இப்போ இன்னொரு ஸ்ட்ரக்சருக்கு ஹெட்ரோஜீனியஸ். அங்க பாத்தீங்கன்னா என்ன வேரியஸ் டேட்டா டைப்பை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் போடுங்க. லிஸ்ட் எடுத்தீங்கன்னா பைத்தன் லிஸ்ட், அது வந்து ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா. அங்க வந்து அதுல வந்து இன்டீஜரின் லிஸ்ட்ல வந்து நாங்கள் இன்டீஜர்லையும் கொடுக்கலாம், இன்டீஜரையும் இன்க்ளூட் பண்ணும், ஸ்ட்ரிங்கையும் இன்க்ளூட் பண்ணும், அதே நேரம் பூலியன் வேலையும் இன்க்ளூட் பண்ணும். ஆனால் நம்ம வந்து கொமனா வந்து சேம் டேட்டா டைப்பை மெயின்டைன் பண்ணும். ஸ்பெஷலி நியூமரிக்கல் வேல்யூ பர்பஸ் வந்து இந்த நியூமரிக்கல் கம்ப்யூட்டிங் கால்குலேஷன் பர்பஸுக்காண்டி. அதோட பாத்தீங்களா வந்து நம்ம வந்து என்ன ரொம்ப பாஸ்ட், அதாவது நீங்க பைத்தன் லிஸ்ட்ல வந்து நீங்க ஒரு ஆப்ரேஷன் செய்யறதை விட ஒரு கால்குலேஷன் பண்றதை விட நீங்க நம்பாயில பண்ணீங்கன்னா அது ரொம்ப பாஸ்டா இருக்கு. இதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன சி ப்ரோக்ராமிங்க பேஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சின்றது நேரம் ப்ரோக்ராம் லாங்குவேஜ். இது வந்து என்ன பைத்தனோட பாஸ்ட்னு சொல்றாங்க, பாஸ்டர் தான் பைத்தன் சொல்றாங்க. அது ஒரு மெயின் ரீசன். இப்போ அதால வந்து கால்குலேஷன் வந்து பாஸ்டர். ஸோ நாங்கள் அடுத்த வீடியோல கம்மியாக பண்ணி காட்டுறேன் நம்ம ஸ்பீடையும் வந்து பைத்தனோட லிஸ்டையும் இந்த ஸ்பீடை வந்து கம்மியாக பண்ணிக்கணும். எப்படி அது நம்ம இனிமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் நம்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம இந்த பேசிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து கொமனா வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து யூபிட்டர் நோட்புக். ஸோ நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கும். இன்ஸ்டால்மெண்ட் டியூட்டோரியல் தேவையான எனக்கு ஒரு கமெண்ட்ல ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ இதில் கொமனா வந்து யூபிட்டர் நோக்கில் நீங்க இன்ஸ்டால் பண்ற மெத்தட் பாத்தீங்கன்னா இங்க பிப் இன்ஸ்டால் நம்ம என்று கொடுத்துடலாம், இல்லாட்டி நீங்க கமெண்ட் ப்ராம்ப்ட்லயும் செய்யலாம். நீங்கள பாத்தீங்கன்னா இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டத்துல வந்து என்ன நம்ம இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் ஆகும். இப்போ என்னோட சிஸ்டத்துல நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதில் வந்து ரிக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லுது. ஸோ இங்க இன்ஸ்டால் பண்ணாலும் திருப்பி இன்ஸ்டால் பண்ணல. ஸோ நீங்க இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ண பிறகு இதை வந்து இம்போர்ட் பண்ணலாம். நம்ம நீங்க இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்றதுன்றது வந்து என்ன இன்ஸ்டால் பண்ணின லைப்ரரியை வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இதுல வந்து என்பி என்னன்னு கேட்கலாம். ஸோ என்பின்றது வந்து ஒரு அப்ரிசியேஷன், அதாவது வந்து நீங்க வந்து ஒரு அலியாஸ்ன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட சோட்டம் நாங்க வந்து கோல் பண்றதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேமை வந்து சோட்டை சிவானு சொன்னா இந்த சோட்டா வந்து சிவா இல்ல சிவானு அதை மாதிரி நம்ம வந்து சோட்டா வந்து என்பின்னு சொல்லுவோம். அது ஈஸி பர்பஸ் கண்டிப்பா நாங்க திருப்பி நம்பாயில இருக்கிற மொடியிலோ இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா இந்த என்பியை கால் பண்ணித்தான் அதுக்குள்ள இருக்கிற
ஃபங்க்ஷன் என்ன கால் பண்ணும். ஸோ அந்த ஒரு பர்பஸ் இல்லாட்டி நீங்கள் அப்படி கொடுக்க நீங்கள் நம்பை டொட்டு தான் நீங்கள் கால் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது. ஸோ அங்கே ஈஸி பர்பஸுக்காண்டி நாங்கள் என்பி என்ற ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து வாங்க ஃபர்ஸ்ட்டாக ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணோம். ஸோ அரேன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எங்களோட நம்பாயில் வந்து. ஸோ எப்படி நாங்கள் அரே கிரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஒரு நேம் ஒன்று கொடுக்குறேன். இங்கே என்பியை நாங்கள் சொன்னதில்ல என்பி இந்த இடத்துல நாங்கள் என்பி கொடுக்காடி இங்கே நம்பா என்று தான் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல என்பி டாட் இல்லை இந்த இடத்துல நம்பாய் டாட்னு கொடுத்தோம். நான் என்பி அப்ளிகேஷன் கொடுத்ததால இங்கே என்பி டாட்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து முதலாவது வந்து அரே கிரியேட் பண்ணுறேன். அரே கிரியேட் பண்ணிக்கல வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது பைத்தன் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை வந்து இங்கே கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 4 இந்த மாதிரியான நம்பர்ஸை கொடுப்போம். இந்த நம்பர்ஸை கொடுக்கும்போது இந்த நம்பர்ஸை வந்து நாங்கள் ஒன்ஸ் கொடுத்த பிறகு பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா லிஸ்ட் வந்து இப்படி வரும். எங்களோட ஒரு அரே ஃபார்மேட்டில் வந்து 2 3 4 இதை வந்து வெக்டர்னு சொல்லுவோம். ஸோ வெக்டர் ஃபார்மேட் நீங்கள் இப்போ கன்ஃபியூஸ் ஆகிறதுல பைத்தன் லிஸ்ட்டை வந்து நாங்கள் நம்ம அரேல இப்போ எடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் உடனே வந்து இந்த டேட்டா டைப்பை செக் பண்ணி பார்க்கலாம். டேட்டா டைப்பை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சாரி டி டைப் டி டைப்ல டைப்பை வந்து இருக்கா நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம என்டிஆர் என்று சொல்லுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இது என்ன சொல்ல வருதுண்டா நம்ப என்டிஆர் என்று சொல்லுவோம். அதாவது வந்து நீங்க ஒரு பைத்தன் ஆப்ஜெக்ட் கொமனா வந்து நீங்க லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஆப்ஜெக்ட் மேபி ஆப்ஜெக்ட் கொமனா வந்து பைத்தில் எல்லாமே இங்கே ஆப்ஜெக்ட் தான் கைப்பாங்க. ஸோ இதுல வந்து 2 3 4 இதுல வந்து லிஸ்ட் நீங்க ஆல்ரெடி தெரியும் நீங்க பைத்தன் கட்டாயம் வச்சிருப்பீங்க நம்புறேன். ஸோ இதுல வந்து டைப் பாத்தீங்கன்னா லிஸ்ட்னு சொல்லுது. அப்ப இங்க வந்து நான் கிரியேட் பண்ற இந்த டேட்டா வந்து இந்த ஆப்ஜெக்ட் பேர் வந்து லிஸ்ட்னு சொல்லுது. இங்க பைத்தனை பொறுத்தவரையில இங்க எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஸோ அத மாதிரி இங்க நாங்க நம்பாயில வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பாயில வந்து பைத்தன் வாட் கைண்ட் ஆஃப் பைத்தன் ஆப்ஜெக்ட் பார்த்தோம்னா அது ஒரு என்டிஆர்ஏ என் டைமென்ஷனல் அரே ஆப்ஜெக்ட். அதைத்தான் இங்க சொல்ல வருது. அதான் இங்க ஒரு மெயினான கான்செப்டா இருக்குது. இதுல வந்து டி டைப் நாங்க செக் பண்ணலாம். டி டைப்னு சொல்ல வார்த்தை என்ன எங்கட இது எங்கட அரே எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற டேட்டா டைப் அதை வந்து எப்படி செக் பண்றேன்டா ARR1 அந்த மாதிரி டைப். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த IND32 சொல்ல வர இன்டீஜர். இந்த அப்ப நீங்க இந்த ரெண்டுக்குமே மெயின் டிஃபரன்ஸ் உண்டு. எங்களோட மேல நாங்க டைப் பண்ண ஓட்டு ARR1 இன்டிஆர் வருது. இங்க ARR1 டி டைப் பண்ணுறது இன்டீஜர் 30 வரும். இந்த இன்டீஜர் 32 சொல்ல வரது எங்க அரேல இருக்கிற வேல்யூ இருக்குல்ல 2 3 4 இதை சொல்லு. இது எங்க அரேல இன்டீஜர் வேல்யூ தானே இருக்கு அதை சொல்லுது. ஸோ அந்த இன்டீஜர் 30 சேம் டைம் இந்த டைப் பண்ண இருக்குல்ல டைப் பண்ணி கொடுக்கறவங்களுக்கு நம்ப என்டிஆர் வருது. இந்த என்டிஆர் ஆப்ஜெக்ட் வந்து இந்த ARR1 அதாவது அரே இந்த அரே வந்து அந்த அரே ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கிறது வந்து அது நம்பாய் என் டைமென்ஷனல் அரே. அப்ப அந்த ஒரு பைத்தன் ஆப்ஜெக்ட் தான் இது ரிப்ரசென்ட் பண்றது இந்த டைப் சொல்லுது. டி டைப் பண்றது வந்து அந்த அரேல இருக்கிற வேல்யூஸ் வந்து என்ன டேட்டா டைப்னு சொல்றது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரியா? அதோட நாங்க வேற சில அட்ரிபியூட் நாங்க பார்க்கலாம். ஸோ எங்களோட ARR1 அரேல வந்து ஷேப் பார்க்கலாம். ஷேப் என்னன்னா 3 ஸோ அப்ப 3 வரைக்கும் இங்க வந்து ஷேப் பண்ண என்ன சொல்ல வருதுன்னா 3 என்னது சொல்ல வருதுன்னா வேல்யூஸ் எத்தனை லென்த், அதாவது எங்களோட அரேட்ட லென்த் எத்தனை வேல்யூ இருக்கு. எங்களோட அரேல 3 வேல்யூஸ் இருக்கு. அந்த 3 தான் இந்த ஷேப் அண்ட் இது வந்து கொடுக்குது. ஷேப் அண்ட் அவுட்புட் வந்து கொடுக்குது. ஸோ இதுல வந்து இந்த ஷேப் அண்ட் இதுல வந்து ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. பேராந்திசிஸ்ல ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து 1 டைமென்ஷன் தான். இப்போ உங்களுக்கு லேட்டரா வந்து எப்படி இந்த டைமென்ஷன் பார்க்கணும் நான் செக் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் ARN1.endim சொல்ல வருது நம்பர் ஆஃப் டைமென்ஷன் 1. ஸோ இங்க 1ன்றது என்ன கொமனா வந்து வெக்டரா கதைப்போம். வெக்டர் தாங்க. இப்போ நாங்க கூட வந்து இப்போ டென்சர் ஃப்ளோ மாதிரியான ஃப்ரேம்வொர்க் போகும்போது காமனாக இதை டென்சர்னு சொல்லுவோம். ஸோ நீங்க டென்சர் ஃப்ளோ படிக்க இன்ட்ரெஸ்டா என்னோட டென்சர் ஃப்ளோ சீரிஸும் போயிட்டு இருக்கு. நீங்க அதுல அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அங்கேயும் பார்க்கலாம். அங்கேயும் நாங்க இந்த 1 டைமென்ஷன் அரே 2 டைமென்ஷனை பற்றி காய்ச்சிக்கிறோம். டென்சர் ஸ்கேலர் வெக்டரை பற்றி காய்ச்சிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அங்க வந்து அதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம். இதே வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 1 டைமென்ஷன் அரே எப்படி கிரியேட் பண்றது, 2 டைமென்ஷன் அரே எப்படி கிரியேட் பண்றது, 3D அரே எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து 1D அரே கிரியேட் பண்ணுவோம். ஸோ 1D அரே என்று சொல்ல வர்றது காமனா வந்து லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். நீங்க பைத்தன் லிஸ்ட் பார்த்துருந்தீங்களா தெரியும்.
அந்த ஒரு லிஸ்ட் டைப்ல வந்து இந்த நம்பர்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து அதை மதித்தேன். நான் வேரியபிள் வந்து 1 டிமெண்ட் கொடுக்குறேன். ஸோ 1 டிபின் 1 டைமென்ஷனல் ஷார்ட்டாக கொடுக்குறேன். ஸோ எம்பி டாட் அரே இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நாங்கள் இதில் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 2,3,4 இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்டா ஸோ இதான் எங்களோட 1 டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவோம். இதை வந்து நான் காமனாக வெக்டர்ன்னு சொல்லுவோம். வெக்டர்னு கதை இப்போ நான் கதை கேட்கல வந்து இப்போ மேபி இதாங்க டீப் லேர்னிங் அதெல்லாம் போகும்போது டீப் லேர்னிங் மிஷின் லேர்னிங்ல வந்து எங்களோட டேட்டா வந்து ரிப்ரசென்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வெக்டர்னு கதை பட் இதான் 1 டைமென்ஷனல் அரேன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது இப்போ 1 டைமென்ஷனல் அரே வரைக்கும் சில அட்ரிபியூட் இருக்கும். அதே மாதிரி செக் பண்ணி பண்ணுவோம். முதலாவது வந்து நாங்கள் 1 டைமென்ஷனல் அரேல வந்து ஷேப்பை பார்த்துருவோம். என்ன மாதிரி ஷேப் வந்து ஷேப் பார்த்தீங்கன்னா 3 கமாண்ட் சொல்லுது. 3 கமாண்ட் சொல்ல வந்து நான் வந்து இந்த 3ன்றது வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இதில் வந்து என்ன 2, 3, 4 வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுதான் இந்த 3 கமாண்ட் சொல்றது. அதோட வந்து இந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா பேரந்திசில ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. ஸோ ஒரே எலிமெண்ட் 3 ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கு. இட்ஸ் மீன் இது வந்து ஒரு 1 டைமென்ஷன் அப்படின்னு நாங்கள் எடுக்கலாம். அது உங்களுக்கு போகல நான் 2D கிரியேட் பண்ணும்போது. ஸோ அடுத்த அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா டைப்பை பார்த்துடலாம். என்ன மாதிரியான டேட்டா டைப் வந்து ஸோ இங்கே டேட்டா டைப் என்ன ரிட்டர்ன் பண்ணதா இந்த இன்டீஜர் 32 என்ன சொல்ல இருந்தால் எங்களோட அரேல இருக்கிற வேல்யூஸ் டேட்டா டைப் 2, 3, 4 எல்லாம் வந்து ஒரு இன்டீஜர். ஸோ அந்த வேல்யூ தான் இந்த டேட்டா டைப் எங்களுக்கு சொல்லுது. ஸோ அடுத்த அட்ரிபியூட் வந்து டைப்பை பார்க்கலாம். ஸோ டைப் என்ன சொல்லுதுண்டு சாரி ஒரு டி எக்ஸ்ட்ராவா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்டி அரேன்னு சொல்லி ஸோ நீங்கள் என்டி அரேன்னு இங்கே எதை மீன் பண்ணுதுன்னா என் டைமென்ஷனல் அரே. இப்போ எங்களோட மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 டைமென்ஷனல் அரே. ஸோ நீங்கள் 1 டைமென்ஷனல் அரே எங்கள் இதில் 1 ரிட்டர்ன் ஆகலைன்னா ஓகே நான் அதை ரிட்டர்ன் பண்ணி காட்டுறேன் என்டி யூஸ் பண்ணி. இங்கே வந்து இந்த என்டி அரே முதல்ல என்ன மென்ஷன் பண்ணுதா எங்களோட இந்த நம்பரை வந்து காமனாக வந்து பைத்தல வந்து என்ன மாதிரியான ஒப்ஜெக்ட்னு பார்த்தோம்னா அது வந்து என் டைமென்ஷனல் அரே. நம்பர் வந்து ஸ்பெசிஃபிக் வந்து என் டைமென்ஷனல் அரே ஒப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதெல்லாம் இந்த டைப்பை கொடுக்கும்போது என்ன இது பைத்தன் எந்த மாதிரியான ஆப்ஜெக்ட் வரும்போது இது என் டைமென்ஷனல் அரே. இந்த என் வந்து 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம். ஸோ 1 இருந்தால் 1 டைமென்ஷனல், 0 இருந்தால் 0 டைமென்ஷனல், 2ஆ இருந்தால் 2 டைமென்ஷனல் அரே. அதை ரிப்ரசென்ட் பண்ணி இப்போ நாங்கள் கிரியேட் பண்ண அரே என்ன டைமென்ஷன் பார்க்கறதுக்கு இது என் டிமாண்ட் ஒரு அட்ரிபியூட் இருக்கும். நாங்கள் அதை கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து என்ன எத்தனை டைமென்ஷன் வந்துடும். ஸோ அதில் கமார்க் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே 1 டைமென்ஷன். ஸோ உங்களுக்கு 1 டைமென்ஷன் நிறைய இப்போ இன்னுக்கு பதிலாக வந்து இங்கே 1 கொடுத்தோம்னா 1 இயர். இப்போ எங்களோட இந்த முதலாக கிரியேட் பண்ண அரே வந்து என்ன 1 டைமென்ஷன் அரே. அது நான் 1 இயர் என்று போனால் கிட்டத்தட்ட வெக்டர் தான். இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை பாஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் 2D அரே கிரியேட் பண்ணி பார்ப்போம். அதை அப்படி கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ 2D அரே உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ 2D அரே நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறோம் பார்ப்போம். நான் திருப்பி 2 டிமெண்ட் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் என்பி டாட் அரே என்ற திருப்பி அதே ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் நீங்கள் மேட்ரிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா அந்த டைப்பில் நாங்கள் 2D அரே டெவலப் பண்ணுவோம். நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை நீங்களா கோடிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விளங்கி நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை பார்த்தீங்களா ஒரு மேட்ரிக்ஸ் டைப்பாக இருக்கு. நீங்கள் உங்களுக்கு இந்த விஷயங்கள் ட்ரோஸ் அண்ட் கொலம்ஸ் ஒரு ஷேப் ஒன்றில் இருக்குங்க. உங்களுக்கு நான் விஷுவலாக காட்டலாம். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணிட்டேன்டா பார்த்தீங்களா ட்ரோஸ் அண்ட் கொலம்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் டைப்ல இருக்கு. நீங்கள் லீனியர் அல்ஜிப்ரால ஆல்ரெடி ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா வணங்க இந்த 2 டைமென்ஷன் கைக்கிறது 2D மேட்ரிக்ஸ் தான் கைப்போம். காமனாக வந்து இப்போ 2D மேட்ரிக்ஸ் வரைக்கும் வந்து இந்த காமனாக மேட்ரிக்ஸில் வந்து ரோஸ் அண்ட் கொலம்ஸ் பார்ப்போம். ஸோ அதான் அதே ஒரு ஸ்ட்ரக்சர்ல எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுன்ற அட்ரிபியூட் நாங்கள் செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ இதில் அட்ரிபியூட் பார்க்கும்போது ஷேப்பை பார்க்கலாம். சேம் அரேக்கான காமன் அட்ரிபியூட் தான். ஸோ இங்கே 2,3 2,3 சொல்ல வரது ஒன்றும் இல்லை. 200 ரோஸை மென்ஷன் பண்ணுறது, 300 என்ன காலம்ஸை மென்ஷன் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ இந்த டேட்டா டைப்பை பார்த்தோம்டா இதுக்குள்ளே இருக்கிற டேட்டா டைப்பை பார்த்தோம்டா டி டைப். ஸோ இங்கே இன்டீஜர் உங்களுக்கு எவ்வளோங்க இப்போ நாங்கள் இந்த டேட்டா டைப் வந்து இந்த டி டைப் என்னத்தை மென்ஷன் பண்ணுதுன்னா எங்களோட அரேக்கில் இருக்கிற எலிமெண்டோட டேட்டா டைப். ஸோ இங்கே அரேக்கில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன இன்டீஜர். அப்போ இன்டீஜரை வந்து இதை ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இதை விட ஒரு நாள் டைப் பார்த்தோம்னா அகெயின் இட்ஸ் குட் பி in dimensional array ARR2D. ஓகே in dimensional array is a Python object. ஸோ இதை விட இன்னும் ஒரு எங்களுக்கு இன்னொரு அட்ரிபியூட் இருக்கு சைஸ் என்ற ஒரு அட்ரிபியூட்.
சைஸ் ஒன்றும் இல்லை, அதுல வந்து கவுண்டை சொல்லும். அதாவது இந்த அரேக்கில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் கவுண்டை வந்து இது ரிட்டர்ன் பண்ணி. இப்போ சைஸ் என்ன கொடுத்தீங்களா, இது இன்னொரு 6, அதாவது வந்து 6 எலிமெண்ட் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல் 6 எலிமெண்ட் இருக்கு. அதைத்தான் இந்த சைஸ் அண்ட் அட்ரிபியூட் வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு 2D அரே எப்படி கிரியேட் பண்ணணும், அதான் 3D அரே எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துருவோம். அதுவும் சிம்பிள் தான். நீங்க என்னோட சேர்ந்து கோடிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அப்படி பார்த்துட்டு இருக்கிறத ஸோ 3D அரே கிரியேட் பண்றேன். இப்போ நான் ARR 3D விடுவேன். ஸோ 3 டைமென்ஷன். இங்க சேம் அதே ஃபங்க்ஷன் தான் கால் பண்றேன் அரே. இங்க நீங்க கிரியேட் பண்ணிக்க, நான் கிரியேட் பண்ணிக்க ஒரு இந்த மாதிரி கிரியேட் பண்றேன். ஸோ கிட்டத்தட்ட மேட்ரிக்ஸ் ஸ்டைலில் தான் கிரியேட் பண்ணிட்டு போவேன். முதல்ல 2 3 போடணும், அடுத்த 4 5 6 போடுறேன். திருப்பி பார்த்தா இன்னும் ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஃபாலோ பண்ணீங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். parenthesis 6 7 8 இல்லை ஒரு பேரண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போர்டுன்னு வரும்ல. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்டா. ஓகே, எரர் வருது. வெயிட். ஓகே, இல்லை இன்னொரு பேரண்ட்ஸ் வரும். ஓகே ஃபைன். ஸோ இங்கே பார்த்தீங்களா இதில் வந்து உங்களுக்கு 3D மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. நீங்கள் அது என்ன 3D மேட்ரிக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இதுக்குள்ள வந்து காமனாக வந்து 2D மேட்ரிக்ஸ் அது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கேர் பிரேக்கெட், எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கேர் பிரேக்கெட் இருக்கு. ஆனால் இங்கே நாங்கள் 2D என்று சொல்லல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 3 பிரேக்கெட் இருக்கு. அதே மாதிரி எண்டிங்லேயுமே 3 பிரேக்கெட் இருக்கு. அப்போ நீங்கள் ஓகே கேட்கலாம். அப்போ 2Dயில் 2 பிரேக்கெட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி 2 பிரேக்கெட்ஸில் முடிஞ்சா அதை 2 டைமென்ஷன் எடுக்கலாம். இல்லை 3 பிரேக்கெட்ல ஸ்டார்ட் பண்ணி 3 பிரேக்கெட்ல முடிஞ்சா 3 டைமென்ஷன். ஆமா, அதான் அது ஒரு டெக்னிக் தான். அது எங்களுக்கு ஈஸியா வந்து என்ன டைமென்ஷனை கண்டுபிடிக்கிறது ஒரு யூஸ் பண்ற டெக்னிக். இங்க வந்து 3 பிரேக்கெட்ல ஸ்டார்ட் பண்ணி 3 பிரேக்கெட்ல முடியுது. அதெல்லாம் வந்து இதை 3 டைமென்ஷன் சொல்லலாம். பட் இது எப்படி ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிக்க என்ன 2 பை இந்த என்ன இந்த சைஸை பாத்தீங்க, சைஸ் இந்த ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா என்ன 2 by 3, அதாவது 2 rows 3 columns இருக்கு. திருப்பி பாத்தீங்கன்னா கீழே இன்னும் ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுங்க. சேம் ஸ்ட்ரக்சர் நான் இங்க சொல்ல வரது 2 rows and 3 columns. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்றீங்க. இன்சைட்ல வந்து அதை கவர் பண்ணி வெளியில ஒரு ஸ்கேர் பிரேக்கெட் போட்டுருக்கு. லாஸ்டா போட்டுருக்கணும், ஃபர்ஸ்டா போட்டுருக்கீங்க. அதை 2 மேட்ரிக்ஸை கவர் பண்ணி போட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இதை வந்து நாங்களே ஸ்டெக் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு மேலே இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ அதைத்தான் இங்க வந்து ஒரு டூ காமனா வந்து 2Dன்னு சொல்றோம் ஒரு மேட்ரிக்ஸ். அப்போ அதுக்கு மேலே இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இன்னொரு டைமென்ஷன் நாங்க கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். இப்போ இங்க வந்து 3 டைமென்ஷன் என்ற ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வரோம். இது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல நாங்க அரேயை ரீப்ரசென்ட் பண்றது தான் 3D அரேன்னு சொல்ல வரோம். காமனா இதை நீங்க டீப் லேர்னிங் உலகத்துக்கு போனீங்கன்னா அதை டென்சர்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்க அதை பற்றி கொஞ்சம் படிக்கணும்னா நான் என்னோட டென்சர் உள்ள சீரிஸ் நீங்க போனீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நான் டென்சர் அண்ட் மென்ஷன் பண்ணுவேன். நீங்க இப்போ அதை பற்றி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுல வந்து சில அட்ரிபியூட் நாங்கள் பார்த்துருவோம். என்னென்ன அட்ரிபியூட் இருக்கு, சேம் அட்ரிபியூட் தான் அதுக்கு என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு பார்த்தோம். ஷேப் பண்ணி பார்த்தோம்னா கேட்கல. இப்ப ஷேப் இந்த 2 வந்து 3 எலிமெண்ட் வருது. அப்ப 3 எலிமெண்ட் கிட்டத்தட்ட இந்த 3 எலிமெண்ட் என்னத்தை மீன் பண்ணுதுன்னா, இந்த கடைசி 2 எலிமெண்ட் 2,3 சொல்ல வருது ஒவ்வொரு மேட்ரிக்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர். எங்களோட மேட்ரிக்ஸ் என்ன 2,3 எனக்கு 2 rows 3 columns. அப்ப அதைத்தான் 2,3 மென்ஷன். இப்ப இந்த ரெண்டு இந்த முதலாவது இருக்கிற ரெண்டு வேல்யூ என்னத்தை மீன் பண்ணுது, இங்க 2 மேட்ரிக்ஸ் இருக்கு இன்சைடுக்கு. அது ஃபர்ஸ்ட் ஸ்கேர் பிரேக்கெட் அண்ட் கடைசி ஸ்கேர் பிரேக்கெட் உள்ள அது 2 மேட்ரிக்ஸ் இருக்கா. அதைத்தான் இது மென்ஷன் பண்ணுது. இப்ப நான் இன்னொரு மேட்ரிக்ஸ்க்குள்ள கிரியேட் பண்ணிட்டா இந்த 2 வந்து 3 மாறிடும். உங்களுக்கு ஒரு நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இதுல நான் ஒரு கமாண்ட் போட்டுட்டு நீங்க எதை நீங்களா கிரியேட் பண்ண பழகிட்டீங்களா, அது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன சொல்றேன், 5 8 கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்னொரு மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்றேன். 6 3 4. ஓகே, நான் கிரியேட் பண்ண சரியா நிக்கிற நேரம் வர அடையஸ் எரர் வரையில. ஸோ இப்போ இது ஷேப்பை பார்த்தீங்கன்னா ஷேப் மாறும். நான் இன்னொரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணா அந்த மேட்ரிக்ஸ் என்ன கவுண்ட் 3 மாறும். பாத்தீங்கன்னா 3 2 3 மாறிடும். அப்ப இதுக்குள்ள வந்து 3 2 by 3 மேட்ரிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்க. ஒவ்வொரு மேட்ரிக்ஸுமே வந்து 2 by 3 ஃபார்மேட்ல இருக்கு. நான் இடைவெளி கேப்பிட்டு உங்களுக்கு இது நான் ரைட் பண்ணால வந்து ஈஸியா உங்களால விஷுவலா பார்க்கக்கூடிய இந்த 3 மேட்ரிக்ஸ். ஸோ இதைத்தான் வந்து என்ன 3D அரேன்னு சொல்றோம். கிட்டத்தட்ட 3D மேட்ரிக்ஸ் சொல்லலாம், 3D அரேன்னு சொல்லி. இங்க வந்து கிட்டத்தட்ட இதை இன்னொரு இதுல சொல்லணும்னா ஸ்டெக் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இதுல வேற எதுவும் அட்ரிபியூட் பாக்குறேன்டா இதில் பார்க்கலாம். ஷேப்பை பார்க்கலாம். இப்போ டி டைப் பார்க்கலாம். டி டைப் என்ன உங்களுக்கு இன்டீஜர், அது உங்களுக்கு எவ்வளோ? யா இட்ஸ் இன்டீஜர். சைஸை பார்த்துடலாம். ஓகே,
சைஸை பார்த்தோம்டா சைஸ் 18 இந்த 18 எப்படி வருதுன்னா டோட்டல் எலிமெண்ட் நீங்க டோட்டல் எலிமெண்ட் சிம்பிளா பார்க்குறது இந்த மூணுமே மல்டிப்ளை பண்ண சரி இந்த 3 into 2 6 6 into 3 18 ஸோ மல்டிப்ளை பண்ண சரி இந்த சைஸ் அண்ட் ஆட்ரிபியூட்டை பார்த்தீங்கன்னா ஸோ இதான் 3D அரே கிரியேட் பண்ற விதம். ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து என்ன அந்த நம்பர் அரேஸ் எப்படி கிரியேட் பண்றேன்னு பார்த்தா ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த nb.array ஃபார்மேட்டில் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் பார்த்தோம். அதில் வந்து வெக்டர் மேட்ரிக்ஸ் இல்லை 3D மேட்ரிக்ஸ் எப்படி அதை எப்படி கிரியேட் பண்ணணும் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து என்ன வேற மெத்தட்கள் இப்போ nb.array தவிர்த்த வேற மெத்தட்ல எப்படி நான் கிரியேட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் முதலாவதுல வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து nb.arrange அரேஞ்ச்னு சொல்லலாம். அது ப்ரொனவுன்ஸ் மாறுபடும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் நம்பர் அரே கிரியேட் பண்ணுவோம். ஸோ nb.arrangeல வந்து முதல் வந்து நான் ஒரு நம்பர் 3 என்று கொடுக்குறேன். ஸோ இதை கொடுக்க இந்த மாதிரி அவுட்புட் வருதுன்னு வரும். ஸோ கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன ஒரு வெக்டர் டைப் ஆஃப் அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்துருங்க. இல்லாட்டி ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இப்போ பைத்தன் லிஸ்ட் மாதிரி உள்ள இருக்குன்னு நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். ஆனால் இது ஒரு நம்பர் அரே. ஸோ இதுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் உடைய ஒரு என்ன ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு அவுட்புட். நான் இது ஒரு வேரியபிளில் வந்து என்ன ARR1 கொடுத்துட்டு அசைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நாங்கள் ஒரு டைமென்ஷனை செக் பண்ணி பார்த்துருவோம் என்ன டைமென்ஷனில் இருக்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா ARR1.ND இது வந்து 1 டைமென்ஷன்ல இருக்கு. இந்த ஷேப்பையும் பார்த்தீங்கன்னா வந்து ARR1.shape போட்டீங்களா 3 காமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு என்ன ஷேப் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிங்க லாஸ்ட் வீடியோல வந்து இந்த பேரந்திசிங்க ஷேப் அண்ட் அட்ரிபியூட்ல வர பேரந்திசிக்கு எத்தனை கவுண்ட் இருக்கோ அதான் எங்களுக்கு டைமென்ஷனா இருக்கும். இங்க வந்து கவுண்ட் வந்து 1 தான் இருக்குது, ஒரு நம்பர் தான் இருக்குது 3. அதாவது அந்த 3 ஒரு கவுண்டை பார்த்தீங்கன்னா அது 1. அதே நேரம் இந்த 3 எதை ரிப்ரசென்ட் பண்றான் என்ன ரிப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்டா அது வந்து இந்த 0 1 2 இந்த வேல்யூ என்ன நாங்க 3 தான் நீங்க கொடுத்தாங்க இந்த ஏ ரேஞ்ச் ஃபங்க்ஷனை கொடுத்து ஏ ரேஞ்ச் என்ன ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் அப்போ இந்த வேர்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை கொடுக்கணும். அப்போ 3 ரேஞ்சுக்குள்ள வேல்யூஸ் கொடுக்கணும்னா இங்க எப்படி வருதுண்டா 0 1 2. ஓகே, இப்போ நான் வந்து இப்போ இந்த இதை வந்து என்ன நான் இன்னொன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு அரே வந்து உங்களுக்கு கிரியேட் பண்றேன். உங்களுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும். nb.arrange கொடுத்துட்டு இப்போ 4 கொடுப்பேன். சரியா, ARR2 ஹோல்ட் பண்றேன். பார்த்தீங்கன்னா 0 1 2 3 2 கொடுக்குது. அப்போ மேலே நீங்கள் 3 கொடுக்க 0 1 2 வந்தது. நீங்கள் ஒரு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணி 4 கொடுக்க 0 1 2 3 வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. இல்லை பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வேல்யூ கவுண்ட் கொடுக்கு. ஓகே, இங்கே 3 கொடுக்க 3 வேல்யூ இருக்குது. ஓகே, 3 வேல்யூ இருக்குது. 4 கொடுக்க இந்த ரேஞ்சுக்குள்ள கொடுக்க இந்த ரேஞ்ச் வேல்யூ. அப்போ ரேஞ்ச் அப்படின்னா 4 ரேஞ்ச் வந்து 4க்குள்ள வேல்யூஸ் தருதான்னு நீங்கள் சேர்க்கலாம். அப்போ 4 வேல்யூ ஓகேங்க 4 வேல்யூஸ் தான் வருது. இங்கே என்ன இல்லை நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் 4 கொடுத்தா 0ல இருந்து வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரம் நீங்க 3 கொடுத்தா 0ல இருந்து வேல்யூ எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா எதோட நீங்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 4 கொடுத்தா 4ல முடியல 3ல முடியுது. அதே நேரம் நீங்க 3 கொடுத்தீங்கன்னா 2ல முடியுது. அப்ப எங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0வா இருக்குது. இங்கேயும் 0 தான் இருக்குது, என்ன இங்கேயும் 0 தான் இருக்குது. ஆனா எங்க எண்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க 3 கொடுக்க 2ல எண்ட் ஆகுது. சேம் டைம் இங்க 4 கொடுக்க என்னத்துல எண்ட் ஆகுது 3ல எண்ட் ஆகுது. அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும் என்ன இந்த ரேஞ்ச் அண்ட் ஃபங்க்ஷன்ல நாங்க கொமனாவது இந்த 1 டைமென்ஷனல் வெக்டர் இப்போ கொமனாவது வெக்டர்னு சொல்லுவோம். நம்பர் அரே தான். நம்பர் அரேல ஸ்பெசிஃபிக்காக நாங்க வெக்டர் ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் நம்பர் அரேல. அப்படி சொல்லும்போது எங்களுக்கு வந்து இப்போ ஒரு 3 வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு 1 டைமென்ஷனல் வெக்டர் ஒன்று நாங்க நம்பர் 3 கொடுப்போம். அதே மாதிரி 4 வேல்யூடைய ஒரு 1 டைமென்ஷனல் வெக்டர் பண்ணா நாங்க இதுல வந்து 4 கொடுப்போம். ஆனா இங்க கடைசி நம்பரை நான் கொடுக்க போற இப்போ 4 கொடுத்தோம்னா இந்த 4 வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அதை உள்ள எடுக்காது. அந்த 4 வேல்யூ எடுக்க அது வந்து 4 - 1 4 - 1 3. அதே மாதிரி இங்க 3 என்ன கிட்டத்தட்ட என்ன 10 வருது. அப்போ காமனா நீங்க தீங்களா n-1 ஒரு கான்செப்ட் நீங்க ஞாபகம் வச்சிருந்தா ஓகே. உங்களுக்கு n-1 வேல்யூஸை வந்து இது எடுக்குது. இந்த இதுல வந்து சிங்கிள் வேல்யூ நீங்க கொடுத்தீங்களா நீங்க இதுல வந்து சிங்கிள் வேல்யூஸ் நீங்க கொடுத்தீங்களா n-1 ஒரு இதை வந்து கொடுக்குது அவுட்புட்டை கொடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துச்சு உங்களுக்கு ஒரு வேலிடேஷனா இருக்கும். nb.arrange arrange. ஸோ அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து இப்போ நான் கொடுக்க போற வேல்யூ வந்து இப்போ 5 கொடுக்கும். இப்போ 5 கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு n-1 வேல்யூ சொன்னீங்க 5 கொடுக்கல வந்து என்ன 5 வேல்யூஸ் தான் பெறப்போகுது. ஆனா வந்து எங்க கடைசி வேல்யூ என்ன 4 தான் இருக்குது. n-1 வேல்யூ லாஸ்ட் வேல்யூ வந்து எங்களோட இதா இருக்கும் என்ன 4 இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வந்து ARR3 பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ ஓகே இப்போ சரி அப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்க கேட்கலாம் ஓகே இப்போ எனக்கு வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எனக்கு வந்து இன்னொரு வேர்ட்ல இருந்து இன்னொரு நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் 5ல முடியும்னு நீங்க கேட்கலாம். ஓகே அப்போ அது இந்த மாதிரி கிரியேட் பண்றேன்டா அதுக்கு இன்னொரு அரே வந்து கிரியேட் பண்ணணும். மேல ஓகே ARR4 nb.arrange ஒரு ரேஞ்சுக்குள்ள எங்களுக்கு வேல்யூஸ் வேணும். அது என்ன மாதிரி வேல்யூண்டா
மூணுலேருந்து எங்களுக்கு மூணுலேருந்து தானே தேவை, மூணுலேருந்து தான் இப்போ போடுறோம், 3 2 போடுறோம். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதில் 3 2 ஓகே. உங்களுக்கு 5 மட்டும் தானே எங்களுக்கு தேவை. கடைசி வந்து 5 5 இருக்கும். லாஸ்ட் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறது 3 இருக்கணும், என் பண்ணுறது என்ன 5 இருக்கணும். ஓகே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன 3லேருந்து தொடங்கி 5லேருந்து. அப்போ இப்போ நாங்கள் இதுக்கு 2 வேல்யூ கொடுத்தோம். நான் ஒரு நேரம் பார்த்தாங்க ஒரு வேல்யூ கிரியேட் ஒரு வேல்யூவை கொடுத்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. எஸ், ஒரு வேல்யூவை கொடுக்கும்போது என்னது 0லேருந்து ஸ்டார்ட் ஆனது, இந்த கொடுத்த வெளியே வந்து 1 குறைஞ்சி 4ஓட வந்து முடியுது. இப்போ இங்கே வந்து 2 வெளியே கொடுத்துரும். அப்போ இதில் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட், இந்த 3ன்றது வந்து எங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ 3 ஸ்டார்டிங் பண்ணால் 3ல் தான் இது ஸ்டார்ட் ஆகும். இந்த 6 சொல்ல வர்றது வந்து எங்களுடைய எண்டிங் பாயிண்ட். ஆனால் உங்களுக்கு விளங்கும் இந்த 6 கொடுக்கல வந்து எண்டிங் பாயிண்ட் வந்து 6 வந்து கடைசி வேல்யூவே இருக்குது. அதுலேருந்து 1 குறைஞ்சி தான் வேல்யூவே இருக்கும். 1 குறைஞ்சா இருக்கு. இப்போ அப்போ நாங்கள் நீங்கள் பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இந்த 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிற தான் எங்களோட வேல்யூ இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கட நாங்கள் மேலே கொடுத்த எல்லா வேல்யூமே வந்து இந்த கடைசி வேல்யூ தான் கொடுத்துட்டு வந்திருக்கு. அதால தான் என்ன ஒரு வேல்யூ குறைஞ்சி 4 வருது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 6 கடைசி எங்கட 2வது கொடுத்த வேல்யூ, 3க்கு அடுத்தா கொடுத்த வேல்யூ 2, அந்த 6 வேல்யூவில் பார்த்தீங்கன்னா கடைசி வேல்யூவே இருக்கு. ஏன்னா அதுலேருந்து 1 குறைஞ்சி தான் நீங்கள் வந்திருக்கு, 5 தானே வந்திருக்கு. அப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பண்ணலாம், இதை திருப்பி ரன் பண்ணி காட்டல 0 போட்டு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு இன்வீஸியாக இருக்கு 0 பை டிஃபால்ட்டாக வந்து முதலாவது வேல்யூ என்ன 0வா எடுக்குது. நான் 0 கொடுக்காட்டியும் 0 தான் பேர் பார்த்தீங்கன்னா. 0 கொடுத்தாலும் 0 தான் ஸ்டார்ட் ஆகுது, 0 கொடுக்காட்டியும் என்ன 0ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நாங்கள் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்கள்கிட்ட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து எங்கள்கிட்ட இதில் வந்து கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒன்றும் கொடுக்காட்டி 0 பேசும். நீங்கள் இங்கே 3 கொடுத்தாலும் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 5ல் ஸ்டார்ட் ஆகி வந்து எனக்கு வந்து 9 மட்டும் வேல்யூ பண்ணணும், நான் 10 கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் கடைசி வேல்யூலேருந்து 1 குறைவு. நாங்கள் 10 கொடுத்தோம்னா எங்களோட லாஸ்ட் வேல்யூ வந்து 1 குறைஞ்சான் இருக்கு. பார்த்தீங்கன்னா என்ன 5லேருந்து ஸ்டார்ட் ஆகி 9ல முடியுது. அப்போ என்ன எங்களோட லாஸ்ட் வேல்யூ 1 குறையுது, 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது எல்லாமே என்ன ஒரு வெக்டர் டைப் ஆஃப் ஃபார்மேட். இப்போ அடுத்தது நீங்கள் இருக்கலாம். அப்போ இது வந்து என்ன தனியாக வந்து என்ன ஒரு வேல்யூ தான் எங்களால் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். 5 6 7 8 ஓகே. இப்போ ஸ்டார்டிங் போய் நான் கொடுக்கலாம், எண்டிங் போய் நான் கொடுக்கலாம். ஓகே இப்போ நீங்கள் எல்லாம் இல்லை எனக்கு வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணணும், எனக்கு 10 2 இன்க்ரீஸ் ஆகும், டபுளாக இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன 1 தானே இன்க்ரீஸ் 5லேருந்து 6 6லேருந்து 7 7லேருந்து 8. எனக்கு வந்து 10 2 இன்க்ரீஸ் ஆகும். ஓகே அதை எப்படி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நான் அடுத்து வந்து ARF5 வந்து ஓட்டு NB.arrange போட்டு இப்போ உங்களுக்கு தேவை என்ன 2 2 ஆகணும். ஓகே நாங்கள் வழக்கம் மாதிரி என்ன எங்களுக்கு 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 10ல் முடியணும். 10 மட்டும் வேணும். இப்போ 10 மட்டும் வேணும். உங்களுக்கு தெரியும் 1 குறைஞ்சி வேற போதும், 9 வேற போதும். இப்போ என்னது உங்களுக்கு 2 2 2 2 வேற 1 பண்ணி தெரியல. ஓகே இப்போ நான் இதில் 2 2 கொடுக்கணும். இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இல்லை அவுட்புட் என்ன 3ல் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கே தெரியும் முதலாவது வேல்யூ நாம நார்மலாக கொடுத்தோம்னா அது தனியும் சிங்கிள் வேல்யூ கொடுத்தோம்னா முதலாவது வேல்யூ பை டிஃபால்ட் 0. 5 அந்த தனி 5ன்றது 5ல் முடியும். அப்போ 5ல் முடியும் பண்ணிங்க 1 குறைஞ்சி 4ல் முடியும். இந்த கடைசி விளக்கம் எடுக்காது. இப்போ நாங்கள் 2 வேல்யூ எங்கள்கிட்ட பெராந்திஸ்ல இருந்தால் என்ன முதலாவது வேல்யூ ஸ்டார்டிங் பாயிண்ட், கடைசி 2வது இருக்கிற வேல்யூ வந்து எண்டிங் பாயிண்ட். ஆனால் எண்டிங் பாயிண்ட்ல வந்து 1 குறைஞ்சிருக்கும். அப்போ 9ல் முடியும். இப்போ 3 வேல்யூ கொடுத்துருக்கோம் இந்த பெராந்திஸ். அப்போ மேலே அப்போ முதல் 2 வேல்யூ உங்களுக்கு என்னத்தை மீன் பண்ணுவாங்க முதலே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆமாம் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன 3 ஸ்டார்ட் 10. அப்போ 10 2வது வேல்யூ 10 இருக்கு. அப்போ அது எண்டிங் பாயிண்ட். ஆனால் 10 கொடுத்தா 10ல் முடியாது, எவ்வளோ 1 குறை 9லே முடிஞ்சிருக்கு. அப்போ எங்களுக்கு இதுவும் ஓகே. அப்போ இந்த 2 என்னத்தை ரிப்ரசென்ட் பண்ணுதுண்டா 2 வேல்யூயா கூடு. அதாவது நாங்கள் இந்த அரேஞ்ச் ஃபங்க்ஷன் சொல்றோம் உங்களுக்கு 2 வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணித்தா அப்படின்னு கேட்க 3. அடுத்த வேல்யூ என்ன வந்திருக்கு 5. அப்போ 5லேருந்து 2 குணா 7, 7லேருந்து 2 குணா 9. அப்போ இந்த 2 அதாவது நாங்கள் மூன்றாவது ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா இந்த பெராந்திசிஸ்ல வந்து அது ரிப்ரசென்ட் பண்ணுறது எங்களோட ஸ்டெப்பை மீது. முதல் 3 ஸ்டார்டிங் வேல்யூ, 10 எண்டிங் வேல்யூ, 2 வந்து ஸ்டெப். எத்தனை ஸ்டெப்பால் விடணும், எத்தனை வேல்யூவால் எங்க இன்க்ரீசிங் வேல்யூ இன்க்ரீசிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அது எத்தனையா இருக்கும்னு எங்களுக்கு சொல்லுது. ஓகே இதில் 10. ஓகே இப்போ நான் வந்து இந்த இதை 3 கொடுக்குறேன். இப்போ எப்படி அவுட்புட் ஏன்னா 3 6 9 பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் 3 இருக்கு. ஓகே 2வது வேல்யூ எண்டிங் இதோட எண்ட் பண்ணும் 10. அப்படி ஆனால் எண்டிங் பாயிண்ட்ல வந்து 1 குறையும் எங்களுக்கு. ஏன்னா கடைசி வேல்யூ 1 குறைஞ்ச அது 9. ஓகே அதுவும் சரியா இருக்கு. இங்க வந்து 3 இன்க்ரீஸ் பண்ண சொல்றோம். இப்போ 3ஓட 6, 6ஓட 3 9. ஸோ இந்த மாதிரி தான் என்ன எங்களோட NB அரேஞ்சை யூஸ் பண்ணி நாங்கள் வெக்டர் கிரியேட் பண்றது. ஸோ அடுத்த வந்து பார்க்கலாம் நீங்க வந்து என்ன மாதிரி வந்து வேற மாதிரி எப்படி நீங்க இது கிரியேட் பண்ணலாம் இந்த நம்பர் அரேஞ்ச். நாங்கள் மேலே வந்து பார்த்தது என்ன அரேஞ்சை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணு பார்த்தோம். இப்போ வந்து வெக்டர் எப்படி நாங்கள் இதில் வந்து என்ன ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கோம். இந்த மாதிரி வேல்யூஸை கொடுத்து சிங்கிள் வேல்யூ 2 வேல்யூ 3 வேல்யூ கொடுத்து கிரியேட் பண்ணி. இப்போ வந்து இன்னொரு மெத்தட் இருக்கு. நம்பாயில வந்து சீரோஸ் ஒரு வேல்யூ இருக்கு சரியா. சீரோஸ் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு NB.zeros. இதை யூஸ் பண்ணி நீங்க எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெக்டர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி பார்க்குறோம்னா இப்போ ஷேப் பண்ணி போட்டு இந்த பெராந்திஸுக்கு 3 கமாண்ட் கொடுக்குறோம் சரியா. 3 கமாண்ட் கொடுத்து ரன் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே 3 சைவர் வந்தது. அப்போ நீங்கள் கேட்கலாம் ஓகே நீங்கள் இதை பார்த்தோன்னே இந்த 0 ஃபங்க்ஷனாலிட்டியை பார்த்தோன்னே அவுட்புட் வந்து உங்களுக்கு 0வா இருக்க போகுது.
அப்ப இந்த மூன்று நீங்க என்னத்தை ரிப்ரசென்ட் பண்ணீங்கன்னா மூன்று வேல்யூ எங்களோட அரே வந்து எங்களோட வெக்டர் வந்து வெக்டர்ல வந்து இந்த மூன்று ஜீரோ இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 கொடுத்துனுண்டா 4 ஜீரோ இருக்க போகுது. சரி 5 கொடுத்துனுண்டா 5 ஜீரோஸ் இருக்க போகுது. அப்ப நீங்க கேட்கலாம் ஓகே இந்த மாதிரி மெத்தட். அப்ப இந்த டைமென்ஷன் என்ன? அப்ப டைமென்ஷன் ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் கொடுக்குறேன், ஏஆர்ஆர் ஷர்ட்னு கொடுக்குறேன், ஏஆர்ஆர் ஷர்ட்னு கொடுத்துட்டு ரன் பண்றேன். ஏஆர்ஆர் ஷர்ட் அவுட்புட். ஓகே இப்போ டைமென்ஷனை பார்த்தோம்டா நீங்க ஈஸியாவே சொல்லலாம். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விளாங்க. என்ன சொல்லுவாங்க டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் டைமென்ஷன்ல இருக்கு. அப்போ நீங்க ஒன் டைமென்ஷன் ஒரு வெக்டர் வெக்டர்ன்றது என்ன காமனா ஒரு ஒன் டைமென்ஷன்ல அரே. அப்போ அதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் இதாக கொடுவோம். ஸோ அப்போ இந்த ஒன் டைமென்ஷன் நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஒரு ஐடியா இருக்குன்னு இந்த ஷேப் அண்ட் பெராந்திஸுக்குள்ள வர இந்த கவுண்டை பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று தான் இருக்கு. ஒன்று இருக்கிற அளவு எலிமெண்ட் வந்து இல்லாட்டி கவுண்ட் சைஸ் ஒன்று இருக்கிறதால ஒன் டைம்ஸ். அப்போ நீங்கள் இருக்கலாம் இப்போ கவுண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ 2 எலிமெண்ட் கொடுத்தா நம்ம 2 எலிமெண்ட் கொடுத்தோம்னா எங்களுக்கு என்ன மேட்ரிக்ஸ் வரும். இப்போ நான் மேட்ரிக்ஸ் ஒன்று உங்களுக்கு கிரியேட் பண்ணுறேன். ஏஆர்ஆர் எம்என் கொடுக்குறேன். ஏஆர்ஆர் மெத்தட் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு என்பி டாட் ஜீரோஸ் ஷேப் இங்கே போய் நான் பெராந்திஸுக்குள்ள 3,2 கொடுக்குறேன். சரியா கொடுத்து ஏஆர்ஆர் மெத்தட் கொடுக்குறேன். மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் ஒரு அவுட்புட் வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் ஜீரோஸை கொடுக்குறோம். இங்கே அவுட்புட் வேல்யூஸ் என்ன ஜீரோஸ் தான் இருக்க போகுது. அப்போ ஜீரோஸாக இருக்கும் போதுமெண்டா என்ன மேட்ரிக்ஸ் ஆம் இருக்கணும், வேல்யூ ஜீரோவாக இருக்கணும். அப்போ இந்த 3,2 என்னன்னு கேட்பீங்க. 3,2 ஒன்றுமே இல்லை 3 rows. சரியா 3 rows லெஃப்ட் டு ரைட் 3 rows. 2ன்றது 2 காலம்ஸ் டாப் டு பாட்டம். இந்த ஜீரோ இந்த உங்களோட இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற 3 காலம் இருக்கு. நம்ம மென்ஷன் பண்ணுறோம் ஹைலைட் பண்ணுறோம் இந்த மூன்று காலம். அது மாதிரி ரைட் சைடில் வாங்கினா ஒரு காலம் இருக்கு 0 0 0 டாப் டு பாட்டம் மேலே இருந்துக்கல. அப்போ இது வந்து என்ன நான் கொடுக்குற ஷேப் இல்லாட்டி நாங்கள் கொடுக்குற ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு அரேயை கிரியேட் பண்ணி இது என்ன ஜீரோ வேல்யூஸை யூஸ் பண்ணி. சரி இந்த மாதிரி வந்து அரேயை வந்து நாங்கள் இந்த மாதிரியும் கிரியேட் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்பி டாட் ஒன்ஸ் அண்ட் ஒன்று இருக்கு. அப்போ உங்களுக்கு முதல்ல ஜீரோ சொன்னது ஒன்ஸ் அண்ட் என்ன ஒன்ஸ் வர போகுது. இப்போ நீங்கள் இதுக்குள்ள போய் ஷேப் கொடுத்து இது வந்து ஒன் டைமென்ஷனை கிரியேட் பண்ணுற ஒரு ஸ்டைல். நீங்கள் வேறு மாதிரியும் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 கமாண்டு கொடுத்துனேன்டா 1 1 1. அப்போ இங்கே வந்து ஒரு வெக்டர் வந்து வேல்யூஸ் வந்து 4 இருக்கும். இன்றைக்கு 4 கொடுத்தோம் ஷேப் வந்து 4 4 வேல்யூடியோ வெக்டர் வந்து வரும். இப்போ உங்கள் சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே வந்து நீங்கள் இந்த டைமென்ஷனை செக் பண்ணி பார்த்தீங்களா மேல் கிரியேட் பண்ண டைமென்ஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ ஏஆர்ஆர் மெட் சாரி இதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துட்டு M80. ஓகே பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனாக இருக்கு. நான் என்ன சொன்னால் ஷேப் அண்ட் அட்ரிபியூட் பேராந்திஸுக்கு வர கவுண்ட் சைஸ் தான் எங்களோட டைமென்ஷன். அப்போ இங்கே 2 கவுண்ட் இருக்கு 3,2 கவுண்ட் சைஸ். இந்த நம்பர்ஸ் கவுண்ட் சைஸ் வந்து 2 இருக்கு. அப்போ டைமென்ஷன் 2. இந்த 3,2 சொல்லவாது ரிப்ரசன்டேஷன் 3 row 2 column. அது மாதிரி மேலே சொன்னால் இந்த பேராந்திஸ் இந்த கவுண்ட் என்ன வருது இந்த ஷேப் இந்த பேராந்திஸ் கவுண்ட் வந்து அது 1 இருக்கு. அப்போ டைமென்ஷன் வந்து 1 இருக்கு. அப்போ கவுண்ட் 2 இருந்தால் டைமென்ஷன் வந்து 2 இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது எங்களோட பேராந்திஸுக்குள்ள எங்களை நான் ஒன்ஸை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணுற அரேயில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து என்ன 1 இருக்குது. அப்போ நான் அதுக்கு டைமென்ஷன் செக் பண்ணிங்களேன்டா. ஒரு எக்ஸாம்பிள் ஏஆர்ஆர் ஒன்று கொடுக்குறேன். ஏஆர்ஆர் ஒன்றா ஓகே ஏஆர்ஆர் ஒன்ஸ் தான் ஒன்று கொடுத்துருக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஏஆர்ஆர் என்டி டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா என்ன கரெக்டாக 1 இருக்க போகுது. ஏன்னா இந்த பேராந்திஸுக்குள்ள வந்து ஒரு வேல்யூ இருக்குது. அதாவது வெக்டர்ண்டா 1 டைமென்ஷன். நீங்கள் இப்போ இது என்ன ஏஆர்ஆர் ஹோமேட்ரிக்ஸ் என்ன ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்பி டாட் ஒன்ஸ் இங்கே போய் ஷேப் பண்ணி கொடுத்து பராந்திஸுக்கு வந்து என்ன 3,2 கொடுக்குறேன். நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சராக கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஏஆர்ஆர் மேட்ரை கொடுத்தீங்களா மேட்ரிக்ஸ் வந்து இருப்போம். உங்களுக்கு என்ன விளங்கும் ஒன்ஸாக யூஸ் பண்ணி நாங்கள் அரே கிரியேட் பண்ணாலும் இங்கே வேல்யூ உங்களுக்கு 1 இருக்க போகுது. இங்கே ஸ்ட்ரக்சர் என்ன 3 row 2 columns. அப்போ இங்கே 3 rows இருக்கு. எல்லா வெளியும் 1 தான். 3 rows இருக்கு. 2 columns இருக்கு. என்ன டாப் டு பாட்டம் பாருங்க. மேலே இருந்துங்களா பார்த்தா என்ன 1 1 1 லெஃப்ட் சைட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 1 1 1. ஸோ இதுதான் என்ன என்பி ஒன்ஸை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணுற மெத்தட். அப்போ நீங்கள் எல்லாம் 3 டைமென்ஷன் கிரியேட் பண்ணிடுறேன். 3 டைமென்ஷன் நான் கிரியேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைமென்ஷனை பார்த்தீங்களா என்ன ஏஆர்ஆர்ஓ மேட் என்டி 2 டைமென்ஷன். இப்போ நான் ஒரு 3 டைமென்ஷன் அரே 3D அரே கிரியேட் பண்ணுங்க. சரியா 3D அரே டன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நான் அதுக்கு நேம் என்ன ஏஆர்ஆர் 3D கொடுக்குறேனே ஈஸியாக இருக்கும். ஏஆர்ஆர் 3D. இப்போ நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறது மட்டும் பாருங்கள். நீங்கள் ஃபாலோவில் என்னோட கோட் பண்ணுங்க ஈஸியாக இருக்கும்.
ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போ இதில் ஷேப்பை கொடுக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் என்பி.டாட் அரேயை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணினா ஒரு 3D அரே என்று கிரியேட் பண்ணேன். ஸோ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னா உங்களுக்கு முதலே சொன்னால் இந்த ஷேப் அண்ட் பேராந்தீஸுக்கு கொடுக்குற கவுண்டோட வேல்யூஸ் கவுண்ட் சைஸ் தான் எங்களுக்கு டைமென்ஷனாக இருக்கு. போது நாங்கள் மேலே சொன்னால் இங்கே 2 கவுண்ட் நம்பர் அந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2 கவுண்ட் 2 நம்பர்ஸ் இருக்கு. 3,2 2 நம்பர் டைமென்ஷன் 2 இருந்தது. இங்கே வந்து ஒரே நம்பர் 4 ஒரு நம்பர் மட்டும் தான் இருந்தது. அப்போ டைமென்ஷன் வந்து 1 இருந்தது. அப்போ உங்களுக்கு இவ்வளோ 3 டைமென்ஷன் கிரியேட் பண்ணா இந்த ஷேப் அண்ட் பேராந்தீஸுக்கு 3 நம்பர் இருக்கும். இப்போ நான் 3 2 4 ரெண்டு வரும் சரியா. அதாவது இந்த 3 நம்பரை நீங்க இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அங்கே என்ன மாதிரி அவுட்புட் ரெண்டு பார்த்துருவோம். ARR 3D ARR 3D பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன ஒன்ஸை கொடுத்து கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். என்ன அவுட்புட் வந்து எல்லாம் வேல்யூஸ் உங்களுக்கு எங்கள் அறையில் இருக்க போகிற வேல்யூ எல்லாமே பண்ண தான் இருக்க போகுது. அப்போ நான் கிரியேட் பண்ணுறது ஒரு அரே தான், பட் இது ஒரு 3D அரே. அப்போ நீங்கள் என்னென்ன நீங்கள் 3D அரேன்னு சொல்கிறீங்க. இப்போ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3D அரேன்னு தான் சொல்கிறேன். 3 டைமென்ஷன் கிட்டத்தட்ட விட நான் டைமென்ஷனை செக் பண்ணி பார்த்துருவோம். ARR 3D என்டிம் 3 டைமென்ஷன் சரியா. அப்போ இது 3 டைமென்ஷன் அரே. இப்போ நான் மேலே கிரியேட் பண்ணது 2 டைமென்ஷன் அரே. அதுக்கு மேலே இருந்தது வந்து 1 டைமென்ஷன் அரே. இப்போ எல்லாமே அரே, பட் இதை வந்து இப்போ 2 டைமென்ஷனை மேட்ரிக்ஸ் என்றோம், 1 டைமென்ஷன் வந்து வெக்டர். இப்போ 3Dக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக டென்சர்னு சொல்லுவோம். டென்சர் நேம் வந்து இப்போ டீப் லேர்னிங் அந்த மாதிரி இடத்துல கதைப்போம். பட் இப்போ நாங்கள் அரேண்டே கதைப்போம். ஸோ இதை வந்து ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ என்னென்ன 3D அரேன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறேன்டா. இப்போ டேரெக்டாக இன் டைமென்ஷன் செக் பண்ணாமே நீங்கள் வந்து என்ன இது ஒரு 3D அரேண்டே நாங்கள் சொல்லிடலாம். நான் அது ப்ரீவியஸ் வீட்லேன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேர் பிரேக்கெட்டை பார்த்தீங்கன்னா 3 ஸ்கேர் பிரேக்கெட்ல இருக்குங்க. ஸ்டார்டிங் மேலே 3 ஸ்கேர் பிரேக்கெட் இருக்கு. எண்டிங் போயிலையும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கேர் பிரேக்கெட் இருக்கு. அதேமாதிரி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எங்க ஸ்டார்டிங் மேலே வந்து 2 ஸ்கேர் பிரேக்கெட் இருக்கு. இது எண்டிங்ல வந்து 2 ஸ்கேர் பிரேக்கெட் 2 டைமென்ஷன். அதேமாதிரி இந்த 1 டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கேர் பிரேக்கெட் தான் இருக்கு. அப்போ இதில் ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு. அப்போ ஒரே ஸ்கேர் பிரேக்கெட் இருந்தால் எங்களோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்லேயும் ஒரு ஸ்கேர் பிரேக்கெட் இருந்தால் அது 1 டைமென்ஷன். எங்களோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்ல வந்து 2 ஸ்கேர் பிரேக்கெட் இருந்தால் வந்து அதை ஈஸியாக 2 டைமென்ஷன் சொல்லி நான் இதை எண்டிங் போட்டு செக் பண்ணேன். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கேர் பிரேக்கெட் இருக்கு ஸ்டார்டிங். எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கேர் பிரேக்கெட். அப்போ என்ன இது நாங்கள் உடனே சொல்லலாம். இது ஒரு 3D அதாவது 3 டைமென்ஷன் அரே. ஸோ இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இதுல வந்து 3 மேட்ரிக்ஸ் இருக்கு. 2x2 மேட்ரிக்ஸ் வந்து என்ன 3 இருக்குது. 2x2 மேட்ரிக்ஸ் வந்து எங்கள்கிட்ட 3 இருக்குது பாருங்க. முதல் வந்து இந்த கடைசி 2 இலக்கம் 2,4 மட்டும் பாருங்க. 2,4 என்ன தர சொல்லுவேன்டா 2 ரோ 4 காலம்ஸ். இது வந்து 2 ரோன்னு எடுப்போம். இந்த ஃபர்ஸ்ட் ரோ நான் ஹைலைட் பண்றதை மட்டுமே இது 2 ரோ 4 காலம்ஸ் சொல்ல வர்றது இந்த டாப் டு பாட்டம் பாருங்க. இது ஒரு கோலம், இது 2வது கோலம் நான் ஹைலைட் பண்ற ஒன். இது வந்து இன்னொரு 3வது கோலம், மற்ற இது வந்து 4வது கோலம். அப்ப 2,4ல வந்து 2,4 ஒன்று மேல ஒரு மேட்ரிக்ஸை ரிப்ரசென்ட் பண்ணுது. 10 ரோஸ் 4 காலம்ஸ். ஓகே, நான் ரிப்ரசென்ட் பண்ற மாரி அந்த மேட்ரிக்ஸ் இதான். அப்ப இந்த 3 என்னத்தை சொல்லுவேன்டா 2,4 மாதிரி 3 மேட்ரிக்ஸை வந்து இந்த 3 டைமென்ஷன் இன்க்ளூட் பண்ணிருக்கோம், கண்டெயின் பண்ணிருக்கு, அதை வந்து கொண்டிருக்கு. அப்ப அதுல பாத்தீங்கன்னா அங்க அந்த 3 டைமென்ஷன் 3 மேட்ரிக்ஸ் இருக்கான்னு நீங்க கேட்கலாம். இந்த இது ஒரு மேட்ரிக்ஸ், இந்த இது 2வது மேட்ரிக்ஸ். எல்லா இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் பாருங்க எல்லாமே என்ன 2/3ல இருக்கு, சாரி 2/4ல இருக்கு. அப்ப இந்த 3 டைமென்ஷனல் அரே நாங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், இதை வந்து ஸ்டெக் அப் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸ்டெக் ஃபார்மேட்ல இருக்கு, ஒன்றுக்கு மேல ஒன்று அடுக்கி இருக்குது. அதை வந்து ஈஸி இல்லாட்டி நீங்க ஒரு உங்களோட யூனிவர்சிட்டியில காலேஜ்ல வந்து என்ன ஒரு பில்டிங்ஸ் பாருங்க, பிளாக் A பிளாக் B பிளாக் C என்ன ஒன்றுக்கு மேல ஒன்று என்ன பில்டிங் அடுக்குமாடியா இருக்கு. அதை மாதிரி ஒவ்வொரு பிளாக்கையும் வந்து ரோஸ் அண்ட் குளம்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ஸ் அந்த டேபிள் இல்லாட்டி லெக்சோட இந்த கிளாஸ் ரூம் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இருக்கைகள் வந்து அந்த ஃபார்மேட்ல அரேஞ்ச் பண்ணி இருக்கிற மாதிரி நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பர்சன் சொல்றேன். அப்ப நீங்க அப்படி யோசிச்சிங்க ஒரு ஸ்டெக் அப் மேட்ரிக்ஸ் இல்லாட்டி பில்டிங் பிளாக்ஸ் இல்லாட்டி வந்து நீங்க ஒரு புக்ஸ் எடுத்தீங்கன்னா புக்ல இருக்கிற பேஜஸ் பாருங்க. ஒரு புக் எடுத்தீங்கன்னா அதுல பேஜஸ் எப்படி ஒன்றுக்கு மேல ஒன்றத்தை நடிக்கிறது. ஒரு க்ளோஸ் புக் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜுக்கு மேல தான் இன்னொரு பேஜ் இருக்கு. அப்ப நீங்க ஒவ்வொரு பேஜையும் வந்து ஒரு 2/4 மேட்ரிக்ஸா கன்சிடர் பண்ணுங்க, இமேஜின் பண்ணி. ஒவ்வொரு பேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த புக்ல 3 பேஜ் தான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வச்சீங்கன்னா என்ன அப்ப அது ஒரு 3D என்ன கிட்ட என்ன உங்களுக்கு 3 டைமென்ஷன்ல இருக்கு. ஏன்னா உள்ள பேஜ் வந்து ஒவ்வொரு பேஜுக்கு மேல பேஜ் வந்து ஒவ்வொரு மேட்ரிக்ஸா கன்சிடர் பண்ணுறா அங்கே ஸ்டெக் அப் மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் என்ன இந்த 3D இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுங்க. ஸோ இதான் என்ன ஒரு 3D மேட்ரிக்ஸ். இதை வந்து நாங்கள் இது 1 வச்சுருக்கோம். நீங்கள் வந்து 0 வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கோடிங் இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்பையில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் இன்டீஜர் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று இருக்கு. ஸோ நாங்கள் அதை யூஸ் பண்ணி நாங்கள் சிமுலேட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து என்ன கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சேம் டைம் என்ன ரேண்டமாக ஒரு டேட்டா செட்டையும் என்ன எங்களால் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ரேண்டம் இன்டீஜர் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து டீப்பாக பார்க்கலாம்.
ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன எப்படி வந்து 1D அரே 2D அரே 3D அரே வந்து கிரியேட் பண்ணிட்டு பார்த்தோம். இப்போ ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் மற்றது அரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ரேண்டம் இன்டீஜர் ஃபங்க்ஷனாலிட்டியை பற்றி பார்க்கலாம். ஸோ அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் இன்டென்ட் ஒரு மொடியூல் ஒன்றுங்கிற நம்பை ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ நான் அதை உங்களுக்கு நான் டிரெக்டாகவே காட்டுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்பையை வந்து என்ன செய்கிறேன் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ என்பி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு இன்டீஜர் ஒரு ரெண்டமான ஒரு இன்டீஜர் வேல்யூ ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டமான ஒரு இன்டீஜர் வேல்யூ என்ன ஒரு ஜென்ரேட் ஜஸ்ட் நீங்கள் வந்து கெஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டமாக நாங்கள் என்ன ஒரு நம்பர் 10க்குள்ள வந்து ஒரு நம்பரை நீங்கள் கெஸ் பண்ணுங்க கொடுக்கோம்னா என்ன ஒரு கெஸ்ஸிங் கேம் மாதிரி விளையாடி இருந்தேன். ஸோ அதை வந்து எப்படி நாங்கள் நம்பையில் செய்ய போகிறோம்ன்றதை பார்க்க போகிறோம். சரி, இப்போ என்பி டாட் அது இங்கே இருக்குமெண்டா ரெண்டமெண்ட் ஒரு மொடியூல் இருக்குல்ல அதுக்குள்ள வந்து ரெண்ட் இன்டென்ட் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இது ஆக்சுவலி என்ன ரெண்ட் இன்டென்ட்ன்றது வந்து ரெண்டம் இன்டீஜரை சோட ரெண்ட் இன்டென்ட் இருக்கு. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள வாங்க பராமீட்டர் கொடுக்கணும். அந்த இதைத்தான் இங்கே நாங்கள் மேலே செப்பரேட் உங்களுக்கு காட்டிங்க. சரி, அந்த அதுக்குள்ள என்னென்ன பராமீட்டர் என்னென்ன கொடுக்கலாம்னா லோன்றது ஹைன்றது சைஸ் இருக்கு. 3 பராமீட்டர் நாங்கள் கொடுக்கலாம். சரியா, இப்போ இதில் ஹைக்கு நாங்கள் நோண்டா அதுக்கு வேல்யூ கொடுக்கல, சைஸுக்கும் நோண்டா வேல்யூ கொடுக்கல. இப்போ 3 பராமீட்டர் லோ ஹை சைஸ். இப்போ லோன்னு சொல்ற ஒன்றும் இல்லைங்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுப்போம். லோன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட். நாங்கள் ஸ்டார்டிங் வழி எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது நீங்கள் நம்ம சைவருக்கும் 10க்கு முடியல ஒரு நம்பரை கெஸ் பண்ணேன்னா அதில் வந்து சைவர்ன்றது ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும். அதான் லோன்றோம். 10ன்றது வந்து எங்களிடம் ஹையா இருக்குங்க. அது 10ன்றதுனால ஹை வேல்யூ அதான் அந்த வேல்யூக்குள்ள நாங்கள் கெஸ் பண்ணும். அப்போ அதான் ஹைன்னு சொல்ல வரோம். நான் எப்படி அந்த பேராமீட்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். இப்போ சைஸ்ன்றது எத்தனை நம்பரை கெஸ் பண்ணீங்க சைவருக்கும் 10க்கு முடியல மேபி நீங்கள் ஒரு 3 நம்பரை கெஸ் பண்ண அதைத்தான் இங்கே சைஸ் அண்டு இதில் வந்து என்ன ஒரு இன்டீஜருக்காச்சு ஒரு சிங்கிள் இன்டீஜர் வேல்யூக்காச்சு. சரி, அந்த சைஸ் எவ்வளோ வந்து இதில் மென்ஷன். இப்போ நாங்கள் வந்து என்ன ரெண்டமாக வந்து காமனா 3 அண்டுக்குள்ள நாங்கள் கொடுக்குறோம். சரியா, கொடுத்து ரேண்ட் இன்டீஜரை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க என்ன அவுட்புட் எங்களுக்கு கிடைக்குது பாத்தீங்கன்னா 1 ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த 3 என்ன சொல்ல வருதுண்டா, அப்போ நீங்கள் நாங்கள் 3 பேராமீட்டர் இருக்குல்ல நாங்கள் ஒரு வேல்யூ மட்டும் தெரிய கொடுத்துருக்கு. இதை மீன் பண்ணுது. இந்த 3ன்றது வந்து ஹை வேல்யூ தான் இங்கே மீன் பண்ணுவேன். ஏன்னா சிங்கிளா வந்து ஒரு வேல்யூ தான் இதில் கொடுத்துருக்கேன். அப்போ சிங்கிளா வேல்யூ கொடுக்கும்போது இது வந்து எங்களுடைய ஸ்டார்டிங் அதாவது லோ வேல்யூ எதை எடுக்கணும் பை டிஃபால்ட்டா வந்து 0 எடுக்க போகுது. அப்போ 0ல இருந்து 3க்குள்ள ஒரு வேல்யூ ஜென்ரேட் பண்ணணும். எப்படி என்றா இந்த 3 வந்து அது கன்சிடர் பண்ணாது, எக்ஸ்க்ளூசிவ் வந்து இந்த 3 கன்சிடர் பண்ணா 3 வராது. 3 விட 1 குறைவான வேல்யூ 2. இப்போ சைவர்ல இருந்து 2க்கு உட்பட்ட வேல்யூ வந்து உங்களுக்கு ரெண்டமா சொல்லும். இப்போ நீங்க ஒரு ஆள்கிட்ட வந்து 3க்குள்ள ஒரு வேல்யூ வந்து கெஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, ஆனா 3 சொல்லக்கூடாதுன்னு சொன்னா என்ன, இப்போ 0 1 2 இந்த 3ல ஏதாவது ஒரு வேல்யூ தான் சொல்லலாம். இப்போ அதைத்தான் நீங்க நாங்க இந்த 3 மட்டும் இந்த பெராந்திசிக்குள்ள சிங்கிள் வேல்யூ கொடுக்கும்போது இந்த 3 வந்து ஹை வேல்யூ மட்டும்தான் ஹையத்தான் இந்த 3 வந்து என்ன அந்த எங்களோட எண்டிங் பாயிண்ட் இந்த எதுல ஸ்டாப் பண்ணணும் இல்லை ஹை வேல்யூ அதைத்தான் மீன் பண்ண போகுது. இப்போ பை டிஃபால்ட்டா வந்து லோ வேல்யூ என்ன பை டிஃபால்ட்டா வந்து 0வா இருக்கு. அப்போ நான் திருப்பி ரன் பண்ணிக்கலாம், திருப்பி அதை 0வா கொடுக்குது. என்ன இது ரெண்டம் பண்ணிட்டீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கும்போது என்ன வேற ஒரு இன்டீஜர் வேல்யூ எங்களை வந்து கொடுத்துருக்கும். சேம் டைம் இன்டீஜர் தான் கொடுக்கணும். என்ன ரெண்ட் இன்ட் அதாவது ரெண்டம் இன்டீஜர் வேல்யூ ஜென்ரேட் பண்ண சொல்லி நாங்கள் இந்த நம்பை ஃபங்க்ஷன் சொல்றோம். இன்னொரு நான் திருப்பி ரன் பண்ணி 2 கொடுக்குது. ஏன்னா 2க்கு மேல கொடுக்கல. ஏன்னா சைவர்ல இருந்து 2 அந்த ரேஞ்சுக்குலாம் கொடுக்கும். ஏன்னா 3 கொடுக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து என்ன 5 மாத்துறேன். இப்போ 5 மாத்திட்டு திருப்பி ரன் பண்ணீங்களா தான் இங்க 3 கொடுக்கும். அப்போ என்ன எங்க ஸ்டார்டிங்லேயே 0வா இருக்கு. இந்த பை டிஃபால்ட் நாங்கள் ஒரு வெளியே தானே கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங்லேயே 0வா இருக்க போது இப்போ 0ல இருந்து 4க்குள்ள வெளியே கொடுக்கும். ஏன்னா 5 வராது, 5 எடுக்காது, 5 எக்ஸ்க்ளூசிவ். அப்போ 0ல இருந்து 4க்குள்ள வேணும் நாங்கள் திருப்பி ரன் பண்ணிங்கன்னா 4 எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ என்ன இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ 5க்குள்ள கொடுக்க போது பை டிஃபால்ட்டா 0 வந்து ஸ்டார்ட். இப்போ நான் என்ன செய்யறேன்டா இதுக்கு நான் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்க போறேன் 3,400 கொடுக்க போறேன். சரியா, இப்போ 3,400 கொடுத்தா எங்களுக்கு லோ வேல்யூ இருக்குது, ஹை வேல்யூ ஹை என்றது என்ன ஹை வேல்யூ கொடுத்து. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா லோ வேல்யூ வேண்டாங்க 3 தான் ஸ்டார்டிங். அப்போ நீங்க ஒரு ஆள்கிட்ட சொல்றீங்க 3க்கும் 5க்கும் இடையில ஒரு நம்பரை கெஸ் பண்ணிக்கலாம். அப்போ 3க்கும் 5க்கும் இடையில நம்பரை கெஸ் பண்ண சொல்லிக்கல வந்து இங்க 5என்றது எக்ஸ்க்ளூசிவ். அப்போ 5 அவர் சொல்லல. அப்போ என்ன 3 4 அவர் சொல்லக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்போ நாங்க எங்க நான் இப்போ திருப்பி ரன் பண்றேன் பாத்தீங்கன்னா 4 வரும். ஏன்னா வந்து என்ன 3ல இருந்து 4 3 4 தான் எங்களுக்கு சான்ஸ் இருக்கு. திருப்பி பண்ணா 3 வருது. அப்போ திருப்பி ரன் பண்ணா எங்களுக்கு திருப்பி என்ன 3 வருது. அப்ப திருப்பி 3 திருப்பி சொல்லக்கூடிய சான்ஸ் என்ன ரெண்டம் இன்டிஜர் ரெண்டம் வேல்யூ சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 வந்து என்ன 10 மாத்தி விடுறேன். அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா 10 வரதா 9 மட்டும் சொல்லலாம். ஏன்டா வந்து எங்களுக்கு 10 வந்து எக்ஸ்க்ளூசிவ் 10 கன்சிடர் பண்ணிடலாம் நான். அப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 9 வருது. அப்ப இதான் என்ன எங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சிங்கிள் இன்டீஜர் வேல்யூ வந்து ஒரு ரேஞ்சில் நாங்க வந்து ஜென்ரேட் பண்ணணும்டா அதுக்கு நாங்கள் என்ன இந்த மாதிரி ஸ்டார்டிங் எண்டிங் வேல்யூ கொடுக்கலாம். இப்ப பார்க்கலாம் நாங்க எப்படி என்ன ஒரு 1D அரே எப்படி ஜென்ரேட் பண்றோம் ஒரு ரேண்டம் 1D அரே எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு பார்க்கலாம். சரி, அதுக்கும் என்ன சேம் நான் இப்போ என்ன செய்யறேன்னா ஒரு 1D கொடுக்கணும் 1 டைமென்ஷனல் அரே தான் நான் இந்த 1D கொடுக்கணும். ஓகே, ஸோ இங்கே NB டாட் ரேண்டம்
ரேண்டின்ட் எங்கடைய நாங்கள் ஜென்ரேட் பண்ண போகிறது இன்டீஜர் வேல்யூ தான் சரியா. இங்கே வந்து ரெண்டம் இன்டீஜர் கொடுக்க போகிறோம் சரி. அப்போ எங்களுக்கு வந்து ஒரு வண்டி அறையை வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ நான் வந்து 5 கொடுத்துட்டு எங்களுக்கு சைஸில் போய் நாங்கள் மேலே சைஸ் கொடுக்கல. அப்போ சைஸ் கொடுக்காதான் எங்களுக்கு என்ன இன்டீஜர் வேல்யூ மட்டுமே ஒரு சிங்கிள் இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தது ஒரு பர்டிகுலர் இது. இங்கே வந்து நான் சைஸை கொடுக்க போகிறோம். சைஸ் வந்து என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 கொடுக்குறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன எங்களுக்கு அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணுவாங்க சரியா. வண்டி ஓகே பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு ஒரு அரே ஃபார்மேட் அவுட்புட் ஒன்று வந்திருக்கு. அப்போ நாங்கள் இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் இப்போ சைஸ்ன்றதை முதல் பார்ப்போம். சைஸ்ன்றதை முதல் பார்ப்போம். சைஸ் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்கோம். அப்போ 4 இங்கே என்ன சொல்லுதுன்னா எங்க லென்த் வந்து 4000 இருக்கணும். உங்களோட ரெண்டம் அந்த வண்டியாரின் லென்த் வந்து 4000 இருக்கணும். அந்த வேல்யூ டோட்டல் வேல்யூ வந்து 4000 இருக்கணும். பார்த்தீங்கன்னா 4 வேல்யூ எங்களோட அரேக்குள்ளே இருக்குது. ஸ்கேப் ரேட் பாருங்க எண்ணி பாருங்க 1 2 3 4 வேல்யூ இருக்குது. அதுதான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 6 கொடுக்குறேன். 6 கொடுத்து ரன் பண்ணிக்கிறேன்டா. கண்டிப்பாங்க 6 வேல்யூ இருக்கு. அப்ப இந்த 5 என்னத மீன் பண்ணுதுண்டா நான் உங்களுக்கே சொன்னேன். இப்ப நாங்க தனியா வந்து இதுல வந்து 5ன்றது கூட ஹை வேல்யூ தான் இங்க மீன் பண்ணுது. ஏன்டா வந்து நாங்க ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வேல்யூ கொடுக்கணும். இந்த ஸ்டார்ட்ன்றது லோ வேல்யூ ஹை வேல்யூன்னு சொல்றேன். ஸ்டார்ட்ன்றது லோ வேல்யூ எண்ட் வேல்யூன்றது ஹை. அப்ப இங்க வந்து ஒரே வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். சைஸ் வந்து ஓகே சைஸ் என்ற பாராமீட்டர் நான் என்ன கொடுத்துருக்கேன். ஆனா இங்கால ஒரு வேல்யூ இருக்குன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட்டா வந்து 0வா தான் இருக்க போகுது. அப்ப எண்டிங் வேல்யூ வந்து 5 கொடுத்து 5 வராது 4 மட்டும் தான் வரும். பாத்தீங்கன்னா 4 இருக்குது. என்ன சைவர் இல்ல நான் திருப்பி நாங்க ஜாயின் பண்ணும்போது சைவர் மேபி வரலாம். சைவர் அடிக்க இது ரெண்டம் இன்டீஜர் தானே. ரெண்டம் இன்டீஜரை ஜென்ரேட் பண்ணும்போது சைவர்ல இருந்து 4 உட்பட அந்த மாதிரி வேல்யூகள் வரும். அப்ப இங்க 5 அப்ப சைஸ் அப்ப இந்த 5 என்று சொல்ல வாரது 5க்குள்ள வந்து ஜென்ரேட் பண்ணும். 5க்குள்ள சைவர் வந்து 4 மட்டும் வேல்யூஸ் வந்து எங்க அரேல இருக்க போது. இந்த 6 என்று சொல்ல வாரது டோட்டலா வந்து எங்க அரேல 6 வேல்யூ இருக்கும். தெரியும். ஆக்சுவலி இது வந்து ஒரு வண்டி அரேன்னு சொன்னேன். பாத்தீங்க இப்ப சைவர் வந்திருக்கு இதுல எங்கடையில. இதுல வந்து என்ன சைவர் வந்து அப்ப சைவர்ல இருந்து 4 மட்டும் தான் இந்த அரே வந்து என்ன கன்சிடர் பண்ணல. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இதை நீங்க என்ன வண்டி அரே என்ன சொல்றேன் நீங்க டைமென்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி என்னோட அரே நம்பை சீரீஸ்ல நீங்க செக் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிங்க பாத்தீங்கன்னா என்ன இது ஒரு 1 டைமென்ஷன் அரே அண்ட் சாரி அங்க வந்துங்க கோட்டு மார்க்டவுனுக்கு மாத்திட்டேன். ஓகே செக் பண்ணீங்களா 1 டைமென்ஷன் அரே. ஸோ பாத்தீங்கன்னா என்ன டைமென்ஷன் வந்து 1 இருக்க போகுது. அப்ப 1 டைமென்ஷன் அரே அப்ப இது வந்து என்ன சைஸ் 6 கொடுக்கும்போது எங்களுக்கு என்ன ஒரு 1 டைமென்ஷன் அரே வந்து இது ரிட்டர்ன் பண்ணுது. அந்த கவுண்ட் டைம் இதே கொடுக்கும். இப்ப நான் திருப்பி வந்து அதே வந்து ஸ்டார்டிங் வேல்யூவோட வந்து கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்டிங் வேல்யூ வந்து கொடுப்பேன். நாங்க மேலே ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல தானே. ரன் வண்டி கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து என்பி டாட் ரேண்டம் ஓகே ரேண்டின்ட் இங்க வந்து நான் இப்ப என்ன செய்ய போறேன்டா 5,11, சைஸ் 7 அப்ப இங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இப்ப நான் வந்து இதுல வந்து நான் ஸ்டார்டிங் வேல்யூயும் கொடுத்துருக்கேன். அதாவது லோ வேல்யூயும் கொடுத்துருக்கேன். சேம் டைம் வந்து இங்க ஹை வேல்யூயும் கொடுத்துருக்கேன். அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இது 5ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. 5 குறைஞ்ச வேல்யூ வந்து எங்க ஏரியால வந்து இருக்கலாது. என்ன நாங்க இந்த ஸ்டார்டிங் வேல்யூ லோ வேல்யூயும் இருக்கு. இதான் எங்களோட பாராமீட்டர் டிஃபினிஷன். லோ வேல்யூ இருக்குது ஹை வேல்யூ. அப்ப அங்க ரெண்டையுமே டிஃபைன் பண்ணிங்க. லோ அண்ட் டிஃபைன் பண்ணி ஹை அண்ட் டிஃபைன் பண்ணி. அப்ப நான் சும்மா டிஃபைன் பண்ணா மேல கொடுத்தா அது ஒரு பை டிஃபால்ட்டா இது ஹை வேல்யூ சொல்லுது. சேம் டைம் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எங்கட லோ வேல்யூ வந்து 0வா இருக்கும். மற்ற ஹை வேல்யூ வந்து 5வா இருக்கும். இப்ப அதுக்குள்ள வந்து இந்த நம்பர் ஜெனரேட் பண்ணி இங்க வந்து நாங்க என்ன எக்ஸ்பிளிசிட்டாவே நாங்க இந்த லோ வேல்யூ மென்ஷன் பண்ணிங்க. 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப 5 வந்திருக்கு. 11 கொடுத்தா 11க்கு வெளியில வெளியில சேம் டைம் 11 வெளியும் இருக்கு. அப்ப 10 மட்டும் ஜெனரேட் பண்ணலாம். சேம் டைம் அந்த சைஸ் எவ்வளவு இருக்கும்னா 7 இருக்கும். அப்ப வார அரேண்ட கவுண்ட் வந்து டோட்டல் 7 இருக்கும். எண்ணி பாத்தீங்கன்னா என்ன டோட்டல் 7 வேல்யூ இருக்கும். இதுல 6 வரலாம் 9 வரலாம் 10 வரலாம் அப்படின்னு உங்களுக்கு டோட்டலா வந்து 7 வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமென்ஷனை பாத்தீங்கன்னா சேம் டைமென்ஷன் வந்து என்ன ஒன்றுமே இல்லை. என்ன அதே இது 1 டைமென்ஷனாக இருக்க போகுது. ஜஸ்ட் 1 டைமென்ஷனாக இருக்கும். ஸோ இதான் என்ன நாங்கள் வந்துட்டு ஒரு 1 டைமென்ஷன் அரேயை வந்து இந்த இன்டீஜர் அரே இது வந்து இன்டீஜர் தானே நாங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ இன்டீஜர் அரே வந்து இந்த மாதிரி தான் என்ன ஒரு 1 டைமென்ஷன் இன்டீஜர் அரே கிரியேட் பண்ணுறா ரெண்டமாக வந்து என்ன இப்படி தான் கிரியேட் பண்ணுறது. அப்போ நீங்கள் இதில் வந்து இந்த சைஸை மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் 2D அரே கிரியேட் பண்ணலான்ட்டு நான் 2D அரேயும் கிரியேட் பண்ணலாம். 2D அரே. ஸோ 2D அரே எப்படி கிரியேட் பண்ண சேம். இப்போ நான் என்ன ரேண்டம் 2D அரே தானே. இப்போ நான் ரேண்ட் 2D கொடுக்குறேன். இப்போ இந்த என்பி இந்த ரேண்டம் மொடியூல கால் பண்ணி அதுக்குள்ள வந்து இந்த இன்டீஜர் வேல்யூ நாங்கள் இப்போ கிரியேட் பண்ணுறோம். அப்போ ரேண்டின்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பார்க்கணும் ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு 6 கொடுத்து இப்போ சைஸ் வந்து ஈக்குவல் 2,3 என்று கொடுத்து நான் வந்து இந்த கோடர் அந்த வேரியோல ரன் பண்ண என்ன அவுட்புட் இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன அவுட்புட் இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல ஒரு வந்து ஆக்சுவலி இது 2D அரே 2D அரே நான் வந்த உடனே உங்களுக்கு இதை செக் பண்ணி பார்த்தேன். 2 மேலே நாங்கள் 2D தான் கிரியேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம்.
என்ன 2D n டைமென்ஷன் தானே எங்கட நம்பர் ஆஃப் டைமென்ஷன் இது 2D அரே. ஸோ இது இப்போ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? ஓகே, இப்போ நான் சொன்ன இங்கே வழியே சைஸ் கொடுத்துருக்கோம். எங்களை பேராமீட்டரில் வந்து என்ன சைஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே ஒரே ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் கொடுக்கும். 6 என்ற ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கொடுக்க இந்த வேல்யூ என்ன, இது ஹை வேல்யூ, அதாவது எண்டிங் வேல்யூ. அப்படி என்ன பை டிஃபால்ட் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இங்கே 0ங்கிற வெளியில் வந்து 0 வந்துடும். ஓகே, அப்போ 0லேருந்து 5க்குள்ள இருக்கிற வேல்யூஸ் தான் எங்கள்ட என்ன ரெண்டு இந்த அரையில வரப்போகுது. ஆனால் இது என்ன மாதிரியான அரே எண்டேக்கில் தான் நாங்கள் சைஸில் வந்து அந்த ஷேப்பை கொடுக்குறோம். நாங்கள் மேலே வந்து சைஸில் வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. பிரேக்கெட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கு. அப்போ சைஸில் வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ கொடுக்குறோம். எவ்வளோ கொடுக்கும்போது என்ன எங்களுக்கு ஒரு அரே ஃபார்மேட்டில் வந்து என்ன ஒரு ஒன் டைமென்ஷனல் அரே ஃபார்மேட்டில் வந்து எங்களுக்கு என்ன ஒரு அரே ஒன்று வந்தது. என்ன அது ஒன் டைமென்ஷனல் அரே. அகைன் அது நம்பர் அரே. இங்கே வந்து சைஸை வந்து நாங்கள் ஒரு பேராந்திஸுக்குள்ள கொடுத்துருக்கோம். இந்த பேராந்திஸுக்கு 2 வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்படி கேட்கல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் அரே வந்து ஆக்சுவலி இது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம். 2 டைமென்ஷனல் அரே நாங்கள் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கிறோம். அப்போ இங்கே 2,3 என்னத்தை மீன் பண்ணுதுன்னா ஒன்றுமே இல்லை. எங்கள் 2 டைமென்ஷனல் அரேன்ற ஸ்ட்ரக்சர் 2ன்றது வந்து 2 ரோஸ், இந்த 2 ரோஸ் 2 1 0 and 3 5. 3ன்றது வந்து 3 கோலம். சரி, 2 3 1 5 and 0 0. சரியா, சாரி 0 2. சரி, இந்த ரெண்டு இதைத்தான் என்ன இந்த 2,3 என்றதை ரிப்ரசென்ட் பண்ணுது. அப்போ எங்களுக்கு வந்து ஆரண்ட வேல்யூ ஆறுக்குள்ளே இருக்கிற இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, எல்லாமே ஆறுக்குள்ளே இருக்கிற எல்லாமே ஆரோட குறைஞ்ச வேல்யூ. ஆனால் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் பை டிஃபால்ட்டா. அதே நேரம் இந்த சைஸ் எப்படி இருக்கும்னா சைஸ் ஒன்று இல்லை, ஷேப் எங்கள்கிட்ட அவுட்புட் அரேட்ட ஷேப் எப்படி இருக்கும்னா 2,3 மேலே வந்து ஷேப் வந்து 7 விடுதா டிரெக்டாக என்ன ஒரு 1D அரேயில் ஒரு வெக்டர் ஃபார்மேட் அவுட்புட்டை கொடுக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2D அரே கொடுக்கும். நான் திருப்பி ஒரு ரன் பண்ணேன், வேற ஒரு வேல்யூ என்ன இது ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா இந்த ரேண்டம் இன்டீஜர் என்றாலே ஒவ்வொரு டைம் என்ன ரேண்டமாக வந்து இன்டீஜர் ஜென்ரேட் பண்ணியிருக்கும். என்ன இந்த பர்டிகுலர் கண்டிஷன் இந்த ஆறுக்குள்ளேயும் இந்த ஷேப் வந்து இப்படி இருக்கும். இப்போ நான் வந்து என்ன வேற ஒரு நான் இதில் வந்து நான் இப்படி கிரியேட் பண்ணேன். அது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்காம இங்கே ஸ்டார்டிங் பாயிண்டை கொடுத்து கிரியேட் பண்ணிப்பேன். அதை எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ். இதில் போய் நான் என்பி ரோட் ரேண்டம் மொடியில் கால் பண்ணுறேன். ரேண்டென்ட் இப்போ போய் நான் 2 9 கொடுத்து சைஸ் இதில் போய் பேராந்திசிஸில் வந்து நான் என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன்டா 3,4. சரி, 3,4 கொடுக்குறேன். இப்போ இதை கால் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருது. பார்த்தீங்கண்டா உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங் போய் இங்கே லோ வேல்யூ இருக்குது, ஹை வேல்யூ. இட்ஸ் மீன் என்ன ஸ்டார்டிங் ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆனால் அப்போ 2 இன்டீஜர் இது எடுக்கலாம். ஆனால் 9ல் வந்து முடியணும். அப்போ 9 முடியணும். 9 எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். 9 எடுக்கலாது. ஆனால் 9க்குள்ளே 8 9 கொஞ்சம் 8 வெளியே இருக்கு. அப்போ 8 வந்துருக்கு பார்த்தீங்களா. சரி, அங்கே ஷேப்பை பார்த்தீங்கன்னா சைஸ் ஒன்றும் இல்லை. எங்களோட அவுட்புட் அரேண்ட ஷேப் எப்படி இருக்கும்னா 3,4 அப்படின்டா 3 சொல்ல வர ஒன்றும் இல்லை, 3 ரோஸ். ஓகே, 3 ரோ வந்திருக்கு. 4 சொல்ல வர ஒன்றும் இல்லை, 4 கோலம். சரியா, 4 கோலம், அவ்வளோதான். அப்படின்னு ஆனால் இந்த ரேண்டமை ஒவ்வொரு முறையும் நாங்கள் ரன் பண்ணுவோம். ரேண்டமான ஒரு வேல்யூ வந்து என்ன எங்களுக்கு வந்து என்ன இன்டீஜர் பண்ணிருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ 2D அரே மட்டும் தான் இதில் ஜென்ரேட் பண்ணணும் இல்லை 3D கிரியேட் பண்ண. உங்களுக்கு டக்குன்னு ஒரு சின்ன ஒரு 3D அரே வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். 3D அரே. ஸோ நான் மேலே இருக்கிற லைனை போட்டு என்ன நான் உங்களுக்கு காப்பி பண்ணுறேன். ஸோ அதே கோட்டை உங்களுக்கு காப்பி பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேமை 3 டைமென்ஷன் மாற்றுறேன். சரியா, 3D. அப்போ இது 3Dன்னு வரேன். ஸோ இங்கே நான் என்ன சேஞ்ச் செய்ய போகிறேன்டா சேம் தான். நீங்கள் சைஸில் கொண்டு போய் 2 கமாண்டு வரும். சரியா, 2,3,4 வரும். அப்போ நாங்கள் அவுட்புட் ரன் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா என்ன எங்களுக்கு ஒரு 3D அரே வந்திருக்கு. அப்போ நீங்கள் உண்மையாக 3 டைமென்ஷன் கேட்கலாம். நாங்கள் டைமென்ஷனை செக் பண்ணி பார்த்துருவோம். நோ டவுட். என்டிம் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன் அரே. சரி, அப்போ மேலே வந்தது உங்களுக்கு தெரியும் என்ன அது ஒரு 2 டைமென்ஷன் அரே. கீழே வந்தது 3 டைமென்ஷன். நீங்கள் மேலே செக் பண்ணி பாருங்க. நான் செக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது வந்து என்ன எங்களோட 3 டைமென்ஷன். இது என்ன 3 டைமென்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல சொன்ன சீரியஸில் ஒன்று இந்த ஷேப் இல்லை சைஸ் அப்படியே ஷேப் பண்ணுறது சைஸ் இருக்கும். இந்த சைஸுக்குள்ள கொடுக்குற நம்பர்ஸ் தான் டைமென்ஷனாக இருக்குது. என்ன வந்து இதில் 3 நம்பர்ஸ் கொடுக்கும். 3 2,3 2 3 4 3 நம்பரோட 3 டைமென்ஷனாக இருக்குது. இந்த சைஸில் 2 நம்பர் கொடுத்துருக்கோம். நான் உங்களுக்கு நான் இதில் செக் பண்ணி காட்டுறேன். டைமென்ஷன் 2 டைமென்ஷன்ன்றது என்டிம் பாத்தீங்க 2 டைமென்ஷன். சைஸுக்குள்ள 2 நம்பர் கொடுத்துருக்கோம். 2 டைமென்ஷன் உங்க மேலே பார்த்தீங்கன்னா சைஸில் ஒரு நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு வேல்யூ 7 வேல்யூ மட்டும் தான் ஒரு வேல்யூ. அப்போ ஒரு டைம்ஸ். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து ஓகே இப்போ டைமென்ஷன் எப்படி வரணும். சைஸ் கொடுக்குற கவுண்ட்டுக்கு ஏற்றமே இந்த டைமென்ஷன் மாறிட்டு இருக்கு. அப்போ இந்த 2 3,4 என்ன நடந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை. 3,4 நாங்கள் மேலே கிரியேட் பண்ணினாங்க. இந்த 3 ரோஸ் போகலாம். இங்கேயும் இந்த 3,4 என்ன சொன்னால் ஓகே 3 ரோஸ் 4 காலம்ஸ். ஆமாம் 4 கோலம் இருக்குது. இதில் வந்து 4 கோலம் இருக்குது. அதுமாதிரி கீழேயும் என்ன 3 ரோஸ் 4 காலம்ஸ். அப்போ இந்த 2 என்ன மென்ஷன் எங்களோட 3,4ல் வந்து 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. அவ்வளோதான். அப்போ 2 மேட்ரிக்ஸ் வந்து ஸ்டெக் ஃபார்மேட்ல இருக்கு. ஸ்டெக் அப் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். 3D அரே வந்து என்ன இதோட 3D நம்பர் அரே 3 டைமென்ஷனல் நம்பர் அரே. ஆனால் வந்து அதுக்குள்ள வந்து 2D மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஸ்டெக் ஃபார்மேட்ல அது ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி இருக்கு. உங்களோட பிளாக் இல்லை யூனிவர்சிட்டியில் வந்து காலேஜில் வந்து ஒரு பிளாக் A பிளாக் B ஸ்டெக் ஃபார்மேட்ல ஒன்றுக்கு மேலே ஒன்று தான் அடுக்கி இருக்கு. அப்படி ஒரு ஜஸ்ட் ஃபார் இமேஜின்.
அந்த மாதிரி நீங்க என்ன ஒரு 3D அரேய வந்து உங்களால எப்படி கிரியேட் பண்ண முடியும்? அப்ப நீங்க இதுல வந்து எங்களால 3D அரே என்ன எங்களால ஜெனரேட் பண்ணக்கூடியதா இருக்கு. சோ இதான் என்ன ரேண்டம் இன்டிஜர யூஸ் பண்ணி எங்களுக்கு ரேண்டமா வந்து என்ன ஒரு சிங்கிள் வேல்யூ இல்லாட்டி ஒரு 1 டைமென்ஷனல் அரே இல்லாட்டி 2 டைமென்ஷனல் இல்லாட்டி என்ன 3 டைமென்ஷனல் அரேய வந்து எங்களால ஈஸியா வந்து ஜெனரேட் பண்ணக்கூடியதா இருக்கு. எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாரி தேவைக்கு எங்கட சந்தர்ப்பங்கள வந்து என்ன பாய்க்கக்கூடிய மாரி இருக்கும். சோ இந்த வீடியோல வந்து நாங்க எப்படி இந்த ரேண்டம் இன்டிஜர்ஸ வந்து இந்த ரேண்டம் இன்ட் என்ற ஃபங்ஷனாலிட்டிய யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறோம். அதுல 1D அரே, 2D அரே, 3D அரே எல்லாம் ஜெனரேட் பண்ணி இந்த ரேண்டம் வேல்யூ, ரேண்டம் இன்டிஜர்ஸ வெளிய. சோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து எப்படி ஃப்ளட் வேல்யூஸ வந்து ஜெனரேட் பண்றது இந்த ரேண்டம் ஃபங்ஷனாலிட்டி. அதுக்கு என்ன ஸ்பெசிஃபிக் ஃபங்ஷன் இருக்குன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சோ லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து நம்பயோட ரேண்டின் ஃபங்ஷனாலிட்டிய யூஸ் பண்ணி ரேண்டமா வந்து எப்படி இன்டிஜர் அரேய உடைய வேல்யூஸ வந்து எப்படி ஜெனரேட் பண்ணணும். சோ இந்த வீடியோல வந்து எப்படி ஃப்ளட் வேல்யூஸ வந்து என்ன ரேண்டம் நம்பர்ல இருக்கிற ரேண்டம் மொடியூல யூஸ் பண்ணி எப்படி ஃப்ளட் வேல்யூஸ் ஜெனரேட் பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நான் சிவானி என்னோட சேனல்ல வந்து டேட்டா சயின்ஸ், ஏஐ, மெஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல 2 மெத்தட் இருக்கு. சோ ரெண்டுமே சிமிலர் மெத்தட் தான். சோ ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் டாட் ரேண்டம் மொடியூல யூஸ் பண்ணி எப்படி நாங்க வந்து என்ன ஃப்ளட் வேல்யூஸ வந்து ஜெனரேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு முதலாவது டெமோ ஒன்று காட்டுறேன். ஸோ ஃப்ளட் ஒன்னு போடும், ஃப்ளட் அரேன்னு வரும். ஸோ ஃப்ளட் அரேன்னு போட்டுட்டு இப்போ வந்து எப்படி இந்த ரேண்டம் மொடியூல நாங்கள் அப்ளை பண்ணி ஃப்ளட் வேல்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு nb.random rand. ஸோ இதுக்கு ஸ்கேர் ப்ராக்கெட்டுக்குள்ள வந்து நான் 2,3 கொடுக்குறேன். சரியா? அப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். சரியா? நான் ஃப்ளட் அரே என்னோட வேரியபிள் என்ன பார்த்தீங்கன்னா வந்து என்ன எங்களுக்கு ஒரு அரே ஒன்று ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ அந்த அரேண்ட ஷேப்பை பார்த்தீங்கன்னா வந்து என்ன 2,3 சொல்றோம். சரியா? 2,3 ஒன்றும் இல்ல 2 ரோ 3 காலம். ஸோ உங்களுக்கு இது பார்த்தோன்னே விளங்கும். இது ஒரு 2 டைமென்ஷனல் அரே. இதை வந்து மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ 2 டைமென்ஷனல் அரே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைமென்ஷன் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்டி கொடுத்தா டைமென்ஷன் செக் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா என்ன எங்களுக்கு வந்து 2 டைமென்ஷனல் அரே வந்து இப்போ கிரியேட் பண்ணிங்க. ஸோ இந்த 2,3 என்னத்தை சொல்லுங்க இந்த பேராந்தீசிஸ்ல வந்து நாங்க ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுத்துருவோம். 2,3 2 ஆர்குமெண்ட் இண்டிவிஜுவல் நம்பரா தனித்தனியாக கொடுத்துருவோம். 2 2 2 ரோஸா குறிக்குது. 3 என்று சொல்ல வருது 3 காலமா குறிக்குது. அப்போ என்ன 2 ரோஸ் 3 காலம்ஸ். அப்ப நாங்க இங்க வந்து ரேண்டம் டாட் ரேண்ட் மொடியூல யூஸ் பண்ணும்போது நாங்க மேல பாத்தீங்கன்னா D1 D2 இல்ல கொடுத்தது உங்களை ஹைலைட் பண்ணி காட்டு. D1 D2 இல்ல டைமென்ஷன் அப்படின்னு இது வந்து 2 டைமென்ஷன் அரே. இப்போ 2 டைமென்ஷன் அரேக்கில் இந்த இப்போ 2 டைமென்ஷன் அரேக்கு 2,3 வந்து முதலாவது டைமென்ஷனோட வேல்யூ வந்து 2, ரெண்டாவது டைமென்ஷனோட வேல்யூ 3. அப்போ முதலாவது டைமென்ஷன் என்ன அது வந்து உங்களுக்கு ரோஸா குறிக்கும் 2 ரோஸ். ரெண்டாவது டைமென்ஷனோட வேல்யூ வந்து என்ன அது வந்து என்ன அது வந்து எங்களோட கொலம்ஸை குறிக்கும். இங்க 3 கொலம்ஸ் இருக்கு. சரி? அப்ப இங்க வந்து ஒவ்வொரு டைமென்ஷனையும் வந்து என்ன ஒரு சிங்கிள் ஆர்குமெண்டா இந்த பேராந்திசிஸ்க்கு நான் கொடுக்குறோம். சிங்கிள் ஆர்குமெண்ட். சரி? நாங்க அடுத்த மெத்தட் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருக்கு. ஸோ இங்க வந்து ஒவ்வொரு டைமென்ஷனையும் வந்து என்ன சிங்கிள் ஆர்குமெண்டா ஒரு கமா போட்டு கொடுக்கும். சார் அப்போ நாங்க வந்து இப்போ ஒரு 2 டைமென்ஷன் அரே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இன்னொரு இடத்துக்கு 3,2 மாத்தி காட்டுறோம் உங்களுக்கு. 3, இல்லாட்டி 3 கொடுத்துருவோம். நோ ப்ராப்ளம். ஸோ 3,3 கொடுத்தோம்டா இதுக்கு என்னமே வர போகண்டா. அகெயின் இது வந்து என்ன உங்களுக்கு இன்னொரு அரேயை கொடுத்துருக்கு. இதுண்ட அரேல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே என்ன ஃப்ளட் வேல்யூல இருக்கு. ஸோ இதுல இன்னொரு சிமிலாரிட்டியும் இருக்குல்ல ஃப்ளட் வேல்யூ இருக்குல்ல டைமென்ஷனை செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து என்ன 2 டைமென்ஷன் அரே பட் 3,3 அண்ட் டேக்ல என்ன 3 ரோஸ் 3 காலம்ஸ். அப்போ 3 ரோஸ் 3 காலம்ஸ் இருக்கு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க வர ஜென்ரேட் பண்ற வேல்யூஸ் ரேஞ்சை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்ன 0 to 1 என்ற ரேஞ்சுக்குலாம் இருக்கு. 0 to 1 என்ற ரேஞ்சில் தான் என்ன இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கு. நீங்க என்ன வேல்யூ அதாவது நீங்க இதுல வந்து என்ன ஷேப்பை கொடுத்தோம் ஷேப்னு கேட்கலாம். இது எங்களோட வேற போற அவுட்புட் அதாவது என்ன ஃப்ளட் வேல்யூஸ் அரேயா வரப்போற அரே ஃபார்மெட்ல தான் எங்களோட ஃப்ளட் வேல்யூஸ் வரப்போகுது. அதோட ஷேப் எப்படி இருக்க போகுதுன்னா அந்த பிரேக்கெட்ல கொடுக்குற கவுண்ட் டைமென்ஷனோட வேல்யூ தான் என்ன எங்களோட ஷேப்பா இருக்க போகுது. நான் 3,3 கொடுத்தா 3 ரோஸ் 3 காலம்ஸ் வந்து வரப்போகுது. சரி? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு அரே உங்களுக்கு வந்து ஒரு 1 டைமென்ஷன் அரே வந்து உங்களால கிரியேட் பண்ணலாம்டா. எஸ் 1 டைமென்ஷன் அரே எங்களால கிரியேட் பண்ணலாம். இந்த ரேண்டம் மொடியூல வச்சுட்டு nb.random rand rand. ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 மட்டும் கொடுத்தீங்கடா அதுக்கு என்ன அவுட்புட் வருமாண்டா இதுக்கு நான் கொடுத்த இதை வந்து ரிட்டர்ன் பண்ணி பார்த்தோம்டா பாத்தீங்கடா வந்து என்ன உங்களுக்கு என்ன ஒரு அரே 1D அரே ஃபார்மேட்ல வந்து என்ன ஒரு வேல்யூ ஒன்று வந்திருக்கு. 1D அரே ஃபார்மேட்ல ஒரு வேல்யூ ஒன்று வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு வெக்டர் ஃபார்மேட்னு சொல்லலாம். அது 1 டைமென்ஷனல் அரே. அதாவது 1 டைமென்ஷனல் அரே வந்து நாங்கள் வெக்டர் ஃபார்மேட்ல வந்து சொல்லுவோம். இங்க நம்பர் அரேல அந்த வெக்டரை நாங்கள் ரிப்ரசென்ட் பண்ணி நம்பரோட 1 டைமென்ஷனல் அரே வந்து இங்க யூஸ் பண்ணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் ரேஞ்ச் எதுக்கு இருக்குன்னா 0 to 1 என்ற ரேஞ்சுக்குலாம் இருக்க போகுது. அப்ப இங்க 3 குறிக்கிறது என்ன ஒன்றுமே இல்லை வந்து ஒரு வெக்டர் அரே அது 1 டைமென்ஷனல் அரேயை ரிட்டர்ன் பண்ண சொல்றோம். அந்த லென்த் வந்து 3 இந்த அரேல வந்து 3 வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கு. பாத்தீங்கன்னா 0.9ல தொடங்குற வேல்யூ, 0.3ல தொடங்குற ஒரு வேல்யூ, 0.01ல தொடங்குற ஒரு வேல்யூ.
3 வேல்யூ தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க 5 கொடுத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது? 5 வேல்யூடைய ஒரு 1 டைமென்ஷனல் அரே வந்து வரும். ஸோ அப்ப நீங்க கேட்கலாம் இது 1 டைமென்ஷனல் அரேயான்னு ஜஸ்ட் நீங்க செக் பண்ணியே பார்த்துடலாம். இது ஒன்றுமே இல்ல. ஸோ இதுல வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா டாட் என்டிம் டைமென்ஷன் செக் பண்றது. பாத்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் அரே. அப்ப இதான் என்ன எங்களுக்கு வந்து என்ன இந்த அதாவது வந்து நீங்க ஒரு ஃப்ளட் வேல்யூஸ் வரக்கூடிய மாதிரி ஒரு அரே ஜென்ரேட் பண்ணணும். அதுல வந்து 1 டைமென்ஷன் அரே இல்ல 2 டைமென்ஷனல் அரே வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணணும்னா ரேண்டம் ரோட் ரெண்டா யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி நீங்க இந்த மாதிரி தான் என்ன பரான்சிஸ்ல வந்து ஆர்குமெண்ட்ல வந்து உங்களோட டைமென்ஷனோட கவுண்டர் கொடுக்கணும். இப்போ நான் சிங்கிள் வேல்யூ எடுக்கும்போது ஒரு 1 டைம்ஸ். அப்ப இங்க ஒரு வேல்யூ கொடுக்குறது ஒரு டைம்ஸ். அது D1 கன்சிடர் பண்ணலாம். மேல வந்து பாத்தீங்கன்னா 2 வேல்யூ கொடுக்குறது. அப்ப D1 D2. அப்ப D1 D2 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷன் எஸ் எங்களுக்கு 2 டைமென்ஷன் தான் வந்து 2 டைமென்ஷன் ஒன்றுமே இல்லை. 2D மேட்ரிக்ஸ் இல்ல மேட்ரிக்ஸ் சொல்லலாம். இல்லாட்டி 2 டைமென்ஷனல் அரேன்னு சொல்லும். இப்போ நீங்க கேட்கலாம் இதுல 3 டைமென்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். இந்த NB டாட் ரேண்டம் டாட் ரேண்டை யூஸ் பண்ணி 3 டைமென்ஷனல் அரே கிரியேட் பண்ணலாம். எஸ் அது நான் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே ஃப்ளாட் வேல்யூ எல்லாம் பெறும். இன்ட்ரெஸ்டிங்லி எல்லா வேல்யூவோட ரேஞ்ச் வந்து என்ன 0 to 1க்குலாம் இருக்க போகுது. சரி நான் இப்போ 3 டைமென்ஷனல் அரே இப்போ அரே 2 அண்ட் வேரியபிள் நேம் கொடுத்துட்டு NB டாட் ரேண்டம் டாட் ரேண்டம் கொடுக்குறேன். சரியா கொடுத்துட்டு இதுக்குள்ள வந்து நான் சொன்னேன் இதுக்குள்ள வந்து ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டுமே என்ன ஒரு டைமென்ஷனை குறிக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 அப்போ 3 2,3 கொடுத்தோம்னா இங்கே 2 டைமென்ஷன் வேல்யூ வரப்போகுது. அப்போ நான் இதுக்குள்ள வந்து இன்னொரு வேல்யூ கொடுக்கும். ஸோ இந்த அதாவது வந்து நாங்கள் 3 வேல்யூ கொடுக்குறோம். 3 வேல்யூ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வேல்யூமே ஒரு டைமென்ஷன் D1 D2 D3. அப்போ இங்கே 3 வேல்யூ கொடுக்குறோம். அப்போ இது ஒரு 3 டைமென்ஷன் நிறைய எங்களுக்கு வரப்போகுது. நாங்கள் அதை பிரிண்ட் பண்ணியே பார்த்துருவோம், செக் பண்ணிடுவோம். சரியா பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 3 டைமென்ஷன் அரேயை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். 3 டைமென்ஷனல் அரே நீங்க எப்படி கிரியேட் பண்றாண்டு ரேண்டம் டாட் ரேண்டம் முடியல யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ண இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 3,4 மட்டும் யோசிச்சீங்கன்னா 3,4 ஒன்றும் இல்ல 3 ரோ 4 காலம்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா 3 ரோ இருக்கு. இதுல இந்த கேப்பை விட்டுட்டு பாருங்க. நான் மிடில் இருக்கிற கேப்புக்கு மேல ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அது கீழே ஒரு மேட்ரிக்ஸ். மேல இருக்கிற மேட்ரிக்ஸ் இந்த ஷேப் வந்து 3,4. அதுவே கீழே இருக்கிற மேட்ரிக்ஸ் இந்த ஷேப் பாத்தீங்கன்னா 3 ரோ 4 கோலம். அது என்ன 3 ரோ 4 கோலமா சொல்லுது. அப்ப இந்த ரெண்டு என்னத்தை மீன் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு 3,4ல வந்து 2 மேட்ரிக்ஸ் இருக்கு. சரியா 3,4ல வந்து 2 இது ஒரு மேட்ரிக்ஸ் 3,4 ஷேப்ல இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ். இது அடுத்தது வந்து அது இன்னொரு மேட்ரிக்ஸ். அப்ப இதை வந்து நாங்க 3 டைமென்ஷனல் அரேயை வந்து ஒரு ஸ்டெக்அப் மேட்ரிக்ஸ் இன்னும் கன்சிடர் பண்ணல. ஸ்டெக்அப் மேட்ரிக்ஸ் என்ன ஒரு மேட்ரிக்ஸ்க்கு மேல இன்னொரு மேட்ரிக்ஸ் வந்து அடுக்கி இருக்கிறோம். இப்போ நீங்க ஒரு காலேஜ்ல யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பில்டிங் வந்து ஒன்றுக்கு மேல ஒன்று அடுக்கி இருக்கிறோம். அப்படியே ஒரு இமேஜினேஷன் பண்ணீங்கன்னா வந்து என்ன நீங்க இந்த 3 டைமென்ஷனல் அரேயை வந்து ஈஸியா வந்து உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதான் என்ன ரேண்டமா வந்து என்ன ஒரு ஃப்ளாட் வேல்யூஸ் வந்து அரே ஃபார்முலா ஜென்ரேட் பண்றது. நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இங்க வேல்யூவோட ரேஞ்ச் வந்து எப்பவுமே வந்து 0 to 1க்குலாம் இருக்கு. அதே நேரம் எல்லாமே வந்து ஃப்ளாட் வேல்யூஸ் எல்லாம் ஜென்ரேட். ஸோ இப்போ அடுத்த இன்னொரு மெத்தட் இருக்கு, கிட்டத்தட்ட சிமிலர் மெத்தட். இங்க வந்து ரேண்டம் டாட் ரேண்டம் ஒரு முடியல யூஸ் பண்ணணும். மேல வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம் டாட் ரேண்டம் யூஸ் பண்ணணும். இங்கால வந்து ரேண்டம் இங்கே ஓஎம் ஒரு 2 கேரக்டர் வந்து எக்ஸ்ட்ரா எடுது. அவ்வளவுதான், வேற ஒரு விஷயமே இல்லை. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதை வந்து எப்படி நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணி எங்களுக்கு இந்த ரேண்டம் புல்லட் வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணது ஒரு அரே டைப் ஜென்ரேட் பண்ணது ஒன்றுமே இல்லை. சிம்பிள் கிட்டத்தட்ட சிமிலர் ஒரு வித்தியாசம் பெருசாக ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த நாங்கள் ரைட் பண்ணுற அந்த ஃபார்மேட் மட்டும் தான் இங்கே வித்தியாசமே, மற்றபடி எந்த ஒரு சேஞ்சுமே இருக்க போகிறது உங்களுக்கு பார்க்கவே விளங்கும். ஸோ இதில் வந்து ஃப்ளட் AR3 கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இங்கே NB டாட் ரேண்டம் டாட் ஓகே இங்கே ரேண்டம் இருக்கு, அங்கே ரேண்டம் கொடுக்குறேன், இங்கே ரேண்டம் கொடுக்குறேன். 2 கேரக்டர் தான் டிஃபரெண்ட். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு பேரந்தீஸ் வந்து கொடுக்குறேன். இதுக்குள்ள போய் 2,3 கொடுக்குறேன். சரியா 2,3 கொடுத்துட்டு plot AR3 கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா இங்கேயும் என்ன சேம் கிட்டத்தட்ட என்ன இப்போ நாங்க என்ன 2,3 அதாவது 2,3 ஒன்றும் இல்லை, என்ன ஷேப்பை வந்து இந்த பெரான்சிஸ்க்குள்ள கொடுக்குறோம். அதாவது அடிஷனலா இன்னொரு பெரான்ஸ். இதை வந்து டெக்னிக்கல் டேர்மா சொல்றோம்னா ஒரு டப்புளுக்கு வந்து எங்களோட ஆர்குமெண்ட் கொடுக்கணும். நாங்க மேல பாத்தீங்கன்னா டிரெக்டா வந்து என்ன எங்களோட ரெண்டு அந்த பெரான்சிஸ்க்குள்ள வந்து என்ன டிரெக்டா வந்து இண்டிவிஜுவலா வந்து ஒவ்வொரு டைமென்ஷன் நேம் வந்து இண்டிவிஜுவல் ஆர்குமெண்டா கொடுத்துனாங்க. இங்க வந்து அந்த ஷேப்பை வந்து ஒரு தனி டப்புளுக்கு கொடுக்குறோம். அங்க வந்து ஷேப்பை வந்து இண்டிவிஜுவல் வேல்யூ வந்து ஒரு டைமென்ஷனா கொடுத்தாங்க. 2 ஒரு டைமென்ஷன் 3 ஒரு டைமென்ஷன் 4 ஒரு டைமென்ஷன், அது ஒரு இண்டிவிஜுவல் ஆர்குமெண்ட். இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் டப்புலா கொடுக்குறோம். அந்த ஆர்குமெண்ட் அந்த டப்புளுக்குள்ள வந்து என்ன ஷேப்பை கொடுக்குறோம். 2,3 எண்டைக்குள்ள வந்து என்ன 2 ரோஸ் சரியா 2 ரோஸ் இருக்கு, 3 காலம் இருக்குது. அது என்ன 2 ரோஸ் 2 ரோஸும் 3 காலம் இருக்கு. 3 காலம் இது ஒரு காலம், இதுக்குள்ள ஒரு காலம், இது ஒரு காலம். அப்ப இங்கே அங்கேயும் என்ன சேமான ஒரு விஷயத்தை அங்க ரிட்டர்ன் ஆகுது. இந்த புல்லட் வேல்யூல ரிட்டர்ன் ஆகுது வேல்யூஸ். சேம் டைம் என்ன நான் கொடுக்குற ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன் ஆகுது. சேம் டைம் என்ன இதோட ரேஞ்சும் பாத்தீங்கன்னா அகைன் 0 to 1க்குலாம் என்ன இந்த ரேஞ்சும் என்ன இருக்க போகுது. எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அப்ப நீங்க இந்த வேல்யூ கொடுக்கும்போது அந்த பெரான்சிஸ்க்குள்ள வேல்யூ டப்புளுக்க வச்சு நீங்க கொடுக்க போறீங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி டப்புல வந்து ஷேப் இருக்குன்னா நீங்க டிரெக்டா என்ன ரேண்டம் முடியல வந்து என்ன ரேண்டம் டாட் ரேண்டம் ஆப்பிள் இல்லை நீங்க டிரெக்டா வந்து
ஒரு சிமாவில் அரே ஒரு ஃப்ளோட் வேல்யூ ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க டைரக்டா ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள வந்து டைமென்ஷனை கொடுக்க போறீங்களா இந்த வேல்யூ என்ன ரேண்டம் டாட் ரேண்டம் என்ற மொழியில கொடுத்துருங்க நீங்க வந்து என்ன கொடுத்து இந்த ரேண்டமா வந்து ஃப்ளோட் வேல்யூ ஜென்ரேட் பண்ணி அரே வந்து உங்களால கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு 3 டைமென்ஷனல் அரே உங்களுக்கு கிரியேட் பண்ணி காரணம் சேம் ஒன்றுமே இல்லை சிமிலரான விஷயம் தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க இப்போ என்னோட வந்து நீங்க ஃபாலோவெல்லாம் கோட் பண்ணீங்களா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக என்ன உடனடியாக நீங்க விளங்கிக் கொள்ளலாம் நான் திருப்பி என்ன ரேண்டம் டாட் ரேண்டம் கொடுத்துட்டு திருப்பி என்ன இந்த இன்னொரு பேராந்திஸ் கொடுக்குறேன் நீங்க வந்து டப்புலன்னு சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெண்டே நான் ஹைலைட் பண்ணிக்காது இந்த இதுல பாத்தீங்கன்னா பேராந்திஸ்க்குலாம் டைமென்ஷன் கொடுத்துருக்கேன் சரியா இது ஒரு டப்புள் ஃபார்ம் நீங்க மேல பாத்தீங்கன்னா டிரெக்டாவே இந்த டைமென்ஷனை கொடுத்துருக்கேன் இது ஒரு பேராந்திஷனோட ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்லயும் ஒரு டைமென்ஷன் இருக்கு இங்க ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் தான் அந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள வந்து ஷேப் கொடுத்துருக்கோம் அது டைமென்ஷன் கொடுக்கும் ஸோ இங்க வந்து நாங்களுக்கு என்ன 2,3,4 கொடுத்துருக்கோம் ஸோ இங்க உங்களுக்கு இதை பார்த்து ஷேப்பை பார்த்துட்டு இந்த 3 டைமென்ஷன் ஏரியா நான் என்ன கிரியேட் பண்ண போறோம் பிளாட் அகைன் தி சேம் நான் கொடுக்குற ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் என்ன ஷேப் ஆகும் கொடுக்குற அந்த ஃபார்மேட் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அது மட்டும் தான் ஷேப் ஆகும் பார்த்தீங்களா என்ன அகைன் இப்போ 3,400 என்ன ஒரு மேட்ரிக்ஸோட என்ன ஸ்ட்ரக்சரை ரிப்ரசென்ட் பண்ணுது அப்போ 3 ரோஸ் இது ஒரு ரோ இது ஒரு ரோ இதுல ஒரு ரோ இருக்கு 3 ரோ சரி அப்போ இந்த ரெண்டு என்னத்தை மீன் பண்ணுது முன்னாடி இருக்கிற ரெண்டு என்னத்தை மீன் பண்ணுறா எங்களுக்கு 3,4ல வந்து ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து என்ன இந்த 3 டைமென்ஷன் அரே வந்து இன்க்ளூட் பண்ணுது அது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் கேட்டிங்கன்னா இந்த இது ஒரு மேட்ரிக்ஸ் டூ அந்த அந்த ஷேப் என்ன 3,4 அடுத்த ரெண்டாவது மேட்ரிக்ஸ் கேட்டீங்களா இதான் அதன் ஷேப் என்ன 3,4 அப்ப என்ன இதான் என்ன எங்கட 3 டைமென்ஷன்ல நீங்க ஒன்றுமே இல்லை இதுல ஒன்று என்டிமா கொடுத்தீங்கன்னா இட்ஸ் 3 டைமென்ஷன்ல ஸோ இதான் என்ன எங்களுக்கு வந்து ஃப்ளட் வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகக்கூடிய மாதிரி ஒரு ரேண்டம் நம்பர் அரே நீங்க ஜென்ரேட் பண்ணணும் இல்லாட்டி ஒரு மேட்ரிக்ஸை ஜென்ரேட் பண்ணணும் இல்லாட்டி ஒரு 3 டைமென்ஷன் அரேயை வந்து ஃப்ளோட் வேல்யூ இருக்கக்கூடிய மாதிரி ஜென்ரேட் பண்ணணும் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக 0 to 1 அந்த ரேஞ்சில் இருக்கிற அதுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ள வேல்யூஸ் இருக்கணும் நீங்க பிளான் பண்ணி அதாவது அதுல ஒரு அரேயில் ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ண போறீங்களா இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு மெத்தட் நீங்க ரெண்டுமே சிமிலர் மெத்தட் தான் இது ரெண்டுல டப்புல வந்து நாங்க ஆர்குமெண்ட் கொடுக்குறோம் மற்றதுல வந்து என்ன மேல வந்து இதுல வந்து இண்டிவிஜுவலா வந்து என்ன ஒரு டைமென்ஷனே வந்து ஆர்குமெண்டா கொடுக்குறோம் ஸோ கிட்டத்தட்ட என்ன ரெண்டுமே சிமிலரான ரிட்டர்ன் தான் சிமிலரான அவுட்புட் தான் என்ன உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது ஸோ இதான் என்ன இந்தியா வீடியோல வந்து நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருந்த விஷயம் ஸோ நாங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து என்ன எப்படி வந்து இண்டெக்ஸிங் பண்ணலாம் ஸோ அதை விட வந்து எப்படி இந்த வேல்யூஸை வந்து என்ன சேஞ்ச் பண்ண ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணணும் எப்படி அதை வந்து கண்டினியூவா சேம் வேல்யூல மெயின்டைன் பண்ணுறது சீடுன்னு ஒரு கான்செப்ட் அதை எப்படி நம்பாயில வந்து யூஸ் பண்றது அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்